ஒரே வேட்டியில 2 டிசைன்ஸ். உதயம் பிக்சல் டபுள் ஸ்டைல் தோதிஸ் with matching shirt. Charanam Homes 1 BHK villa at just 19 lakhs in Coimbatore. பட்டாசுனா அது 1 kg குட்டி ஜப்பான் கிராக்கர்ஸ். ஆன்லைன் புக்கிங்ஸ் ஓபன் ஆன் 90% ஆஃபர். மண் சார்ந்த கதைகள் ஏதாவது சொல்லுங்க அப்படின்னு சொல்லும்போது என் வாழ்க்கையில் ஃபுல் அண்ட் ஃபுல் கிரிக்கெட் மட்டும்தான் இருந்திருக்கு. ஸோ அப்போ கிரிக்கெட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதில் இருந்து எடுத்தது தான் லப்பர் பந்து. இன்னொரு லேயரில் ஒரு அரசியல் வைக்கிறோம், ஒரு கதைக்களத்தில் ஒரு இது வைக்கிறோம்ல, அது ஏன்? இப்போ நான் மண் சார்ந்து வாழ்வியல் சார்ந்து எடுக்க போகிறேன். என் வாழ்க்கையில் என்னென்ன இருக்கோ அது எல்லாத்தையும் நான் சொல்லணும்ல. கெத்தோட லைஃபு, கெத்தோட பேக்ட்ராப்பு, அவங்க ஒய்ஃபு, இதெல்லாம் நான் பார்த்து வளர்ந்த ஒரு கல்ச்சர். இந்த கல்ச்சர் ரொம்ப அழகாக இருக்குது, எனக்கு பிடிச்சிருக்கு. இதில் பிரச்சனை வரும்னா அப்போ பிரச்சனை என் சைடு கிடையாதுல்ல, உங்கள் சைடில் ஒரு சொசைட்டியில் இருக்குல்ல. இல்லாத நான் ஏதாவது சொல்லிட்டு இருக்கேன், நான் இல்லாத ஏதாவது பேசுகிறேன், இல்லை இந்த மாதிரி ஒன்று கிடையவே கிடையாது, அதை தூக்கி வந்து உள்ளே வச்சுக்கிட்டு ஏன் மறுபடியும் திணிக்கிறீங்க, அந்த மாதிரி நான் ஏதாவது பண்ணியிருக்கேனா? அந்த மாதிரி எதுவுமே பண்ணலைல்ல. ஒரு நெருக்கடி வராதா யார்கிட்ட இருந்து? சமூகத்திலிருந்து. இல்லை வந்தால் நான் ரெடியாக தான் இருக்கேங்கிறேன். வெற்றிமாறன், ரஞ்சித் எல்லாம் வந்த பிறகு தான் இந்த சினிமா வந்து கெட்டுருச்சு, தமிழ் சினிமா வந்து வீழ்ச்சியை நோக்கி போகுது அப்படின்னு ஓப்பனாக திரைத்துறைக்குள்ளே இருந்தே குரல்கள்லாம் வந்துச்சு. அதை ஆதரிக்கிற குரல்கள் இயக்குனர் தளத்திலேருந்துலாம் பேசுகிறாங்க. அப்படிங்கும்போது மறுபடியும் அதே மாதிரியான படங்கள் அதே மாதிரியானதுன்னு வரும்போது அந்த ஆதரிக்கிறாங்கன்னு சொல்கிறீங்களா? நான் அதுக்கு எதிராக இருக்கேன். அவங்க வந்ததுனால தான் இன்றைக்கி யார் என்ன பொலிட்டிக்கல் ஸ்டாண்டில் இருக்காங்கிறத தெளிவாக சொல்கிறதுக்கான ஒரு நெசசிட்டியே வந்து இவங்கெல்லாம் வந்ததுக்கப்புறம் தான் வந்திருக்கு. கிராஃப்ட்லேயே ரைட்டிங்லேயும் சரி, கேரக்டராக இருக்க தாண்டி அந்த ஆர்க்குள்ளே அவனுடைய அரசியல் புரிதல் என்னங்கிறத இன்றைக்கி சொல்லக்கூடிய நெருக்கடி வந்திருக்கு. நல்ல குட்வேல சொல்கிறேன். இது இவங்களால சாத்தியப்பட்டிருக்கு. இன்றைக்கி இதை நான் தைரியமாக எழுதுறதுக்கு காரணமே கமர்ஷியலாக இருக்குது. கமர்ஷியலாக இருக்குங்கிறது காரணமும் இவங்க தான். இது வெற்றிமாறன், ரஞ்சித் அண்ணன் மாதிரி இவங்க எல்லாருமே இதை கமர்ஷியல்னால் நான் வந்து விற்கிறாங்கன்னு சொல்லலை. வெகு மக்களுக்கு நம்ம அதான் சொல்லலாம். இன்னைக்கு பொலிட்டிக்கல் கரெக்ட்னஸும் பொலிட்டிக்கல் ஸ்டாண்டும் என்ன இருக்குங்கிறத சுயபரி செக்கப்பாக இருக்கட்டும், இல்லை அடுத்தவங்களுக்கு சொல்கிறதா இருக்கட்டும், இதெல்லாம் இவங்க வந்ததுக்கப்புறம் இது ஒரு ரெவல்யூஷன். ஆனால் திரைத்துறைக்குள்ளேயே எதிர்ப்பு மாறிடுவாங்க, வந்துடுவாங்க. அவங்களுக்கு எனக்கு ஒரு நாள் புரிஞ்சது இல்லைங்க, அவங்களுக்கு ஒரு நாள் புரியுங்க. எல்லாத்துக்கும் ஒரே நாளில் புரியணும்னு அவசியம் கிடையாதுல்ல. ஆனால் இப்போ தான் முன்னை விட அதிகமாக வந்துருச்சு. இவங்க ரஞ்சித், வெற்றிமாறன்லாம் வந்த பிறகு டிஸ்கஷன் ஆரம்பிச்சிருக்கு. முன்னாடி நல்லா இருந்துச்சு, கெடுத்துட்டாங்கன்ற ஒரு பார்வை வைக்கிறாங்கல்ல, தப்பு பேச ஆரம்பிக்கிறாங்க. நிறைய பேர்லாம் ஜாதி இப்போ தான் அது அதான் சொல்லணும். அது எல்லாமே மேலேருந்து பார்த்துட்டே இருக்கிறதுனால அப்படி இருக்குது. உள்ளே இறங்கியிருக்காங்க. இப்போ தான் அவங்களும் வராங்க. ஆக்சுவலாக இப்போ அவங்களும் கான்ட்ரிபியூட் தான் பண்ணுறாங்க. இப்போ நீங்கள் எதிர்க்கிறாங்களா, ஆக்சுவலாக அவங்களும் அவங்களுக்கே தெரியாமல் நமக்காக கான்ட்ரிபியூட் பண்ணுறாங்க. அது நல்ல விஷயம் தாங்கிறேன், வரட்டுங்கிறேன். இப்போ லப்பர் பந்து அது கமர்ஷியலாக ரொம்ப அழகான ஒரு படமாக இருக்குது கூட. அதில் இந்த சாதி அரசியல் மற்ற விஷயங்களும் ஒரு லேயரில் ரொம்ப சாஃப்டாக சொல்கிறோம். அப்போது பாரு எப்படி தமிழரசன் பச்சைமுத்துட்ட கற்றுக்குங்க, எப்படி எடுத்துருக்காரு பாரு, இவங்க பாரு எப்படி சொல்லிக்கிட்டு இருந்தாங்க, இவர் எப்படி சொல்கிறாரு பாருன்னு உங்களையும் எதிர்நிலையில் நிறுத்துகிற ஒரு போக்கும் வந்துடுது. ஆக்சுவலாக இன்னும் சொன்னால் மெட்ராஸ் மாதிரியான படங்கள் என் பார்த்துட்டு தான் எனக்கு ஃபிலிம் மேக்கிங்குள்ளே நான் வரேன். எனக்கு வந்து படம் எடுக்கலாம் ஆசை இருந்துச்சு. ஆனால் என் படம் என்ன மாதிரியான மேக்கிங்கில் இருக்கும், எந்த மாதிரியான கதை சொல்லல் நான் வந்து பார்த்துட்டு வந்து நான் பார்த்தீங்கன்னா வச்சுங்களேன், இப்போ ஒரு எப்படி சொல்கிற கமர்ஷியல் படங்கள் நான் பார்த்துட்டு வந்தேன். ஆனால் நான் ஃபிலிம் மேக்கிங்குள்ளே வரும்பொழுது நம்ம படம் என்னவா பண்ணலாம் நல்லாயிருக்கும் அப்படின்னு யோசிக்கும்போது மெட்ராஸ்னு ஒரு படம் வருது. ஸோ எனக்கு அதுதான் பிடிச்சிருந்துச்சு. அந்த எனக்கு அப்போ நான் முடிவு பண்ணேன், ஓகே நம்ம இது மாதிரி எடுத்துப்போம் நம்ம ஃபிலிம் மேக்கிங்கை. ஜாதி மாதிரி கல்யாணம் பண்ணுறது நம்ம சொசைட்டி அவ்வளோ ஈஸியாக ஏற்றுக்குதா என்ன? ஏன்னா இந்த படத்தில் கெத்து அவர் வந்து வேறு ஜாதி பெண்ணை கல்யாணம் பண்ணிட்டு வந்ததாக தான் சொல்லியிருக்கோம். அது அவங்க அம்மாலேருந்து எல்லாரும் சகஜமாக ஏற்றுக்கிட்டு அந்த ஊரே அதை பெரிய விஷயமா எடுத்துக்கல. அவங்க வந்து இல்லை இருக்காங்க அந்த மாதிரிலாம் ஜாதி மாதிரி கல்யாணம் பண்ணி அதெல்லாம் இருக்காங்க. கேஷுவலாக இருக்காங்க. அதெல்லாம் கொஞ்ச நாளைக்கு அப்புறம் இதாயிரும். அவங்க பழக்க வழக்கம் வேறு, நம்ம பழக்க வழக்கம் வேறுன்னு தான் ஆரம்பிப்பாங்க. அவங்க கலாச்சாரம் வேறு, நம்ம கலாச்சாரம் வேறு. இப்போ அவங்க கல்யாணம் ஆகி உடனே காமிச்சிருந்தா அந்த என்னென்ன மாற்றங்கள் இருந்திருக்கும், இவங்க எப்படி வந்து கேஷுவலானாங்கன்னு நான் காமிச்சிருப்பேன். நான் கல்யாணம் 20 வருஷம் கழிச்சு தான் காமிக்கிறேன். ஸோ அந்த 20 வருஷத்துக்குள்ளே அவங்க அடாப்ட் ஆகியிருக்காங்க அப்படிங்கிறது தான் அங்கேருந்து தான் சொல்ல முடியும். இப்போ அடாப்ட் ஆகிக்கலாம் ஈஸியாக. அதெல்லாம் மாமியாரும் சரி மருமகளும் 2 பேர் மனம் இருந்தால் மார்க்கம் உண்டு. மனம் இருக்கணும்ல, மனுஷன் தான் எனக்கு இருக்குங்க. கெத்து கேரக்டரோட அம்மா அவங்க வந்து மருமகளை பார்க்க வருவாங்க. வராதவங்க வந்திருக்காங்கன்னு தான் சொல்லுவாங்க. அப்படின்னா அர்த்தம் வந்து புரிஞ்சுக்கிறது இது வரைக்கும் அவங்க இங்கே வந்ததில்லை அப்படின்றது. வந்து அங்கே தண்ணி வாங்கி குடிக்கிறதாகட்டும், இல்லை அங்கேயே சாப்பிட்றதாகட்டும், அப்போ தான் ஃபஸ்ட் டைம் வராங்க. அது எப்படி அன்பு எல்லாருக்குமே அதாங்க. எனக்கு இந்த இடத்துல மருமக வேணுமா இல்லை அது வேணுமான்னு கேட்கும்பொழுது எனக்கு அதுதான் அன்பு தான் பெருசாக படும். அதுதான் எல்லாத்தையும் மாற்றும்.
அதனால் அப்படி அந்த சீன் வந்து இயல்பான சீன் நான் சொல்ல வரல. அந்த சீன் இருந்தால் நல்லா இருக்குன்னு என்னுடைய ஆசை அது. இப்போ ஏன் அந்த மாமியார் வந்து அவங்க வீட்டில் போய் கேட்டாங்க அப்படிங்கிறது யாருக்கா கோவம் வந்துச்சா? எல்லாருமே நெகிழ்றாங்கல்ல. எனக்கு ஃபோன் பண்ணுற எல்லாருமே அந்த சீனை பற்றி பயங்கரமாக பேசும்பொழுது அந்த சீனை ஏன் அவங்க 2 பேராக பார்க்குறீங்க? உங்கள் வீட்டில் இருக்கிறவங்களா பாருங்கள். அப்போ லைஃப் நடக்குதுல்ல, லைஃப் நெகிழ்ச்சியாக தானே இருக்குது. ஸோ நம்ம வீட்டில் மட்டும் அடாப்ட் பண்ணிக்கல, நம்ம போயும் அடாப்ட் பண்ணிக்கலாம். அதுதான் சொல்ல வரேன். இப்போது இதெல்லாம் நடந்துருமோன்னு தானே பயந்து தானே நம்ம ஏதோ ஒரு டிஸ்கஷன்லேயே இருக்கோம். நடந்தால் நல்லா இருக்குன்னு நீங்களே என்கிட்ட சொல்கிறீங்கல்ல, அது ஏன் நம்ம வீட்டில் நடக்கக்கூடாது? இது எல்லாமே என்னோட விஷயம் தான். விருப்பம் தான், ஆசை தான், ஆனால் அது நடக்குங்க. எங்கெங்கே போயிட போகிறோம்? இப்படியெல்லாம் சொல்கிறதே பிரச்சனையாகவே சார். பிரச்சனைகள்லாம் பார்த்துக்கலாங்க. சொல்கிறதுக்கு பயந்துக்கிட்டு இப்போ சினிமா கலையில் கூட சொல்லலைன்னா அப்புறம் எங்கே தான் அதெல்லாம் நம்ம சொல்கிறது? உலக தமிழர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் மூடு இருக்கக்கூடியவர் லப்பர் பந்து திரைப்படத்தின் இயக்குனர் தமிழரசன் பச்சமுத்து. வணக்கம் சார். வணக்கம். படம் ரொம்ப நல்லா இருக்குது, எல்லோரும் பாராட்டிகிட்டு இருக்காங்க, எல்லோரும் சொல்லியிருப்பாங்க, மகிழ்ச்சி. ஏன் லப்பர் பந்து டைட்டில் ஏன்னு கேட்குறீங்க? படமே இந்த கதை, இந்த தளம், இந்த கதை அதான் மறுபடியும் அது என்னென்னா இன்டென்ஷனாக இதான் ஃபஸ்ட்டு படம், அப்படி அந்த மாதிரி பண்ணலை. வேற ஒன்று பண்ண போய் அது சில பட்ஜெட்டு அது மாதிரிலாம் நடக்கும்பொழுது சரி மண் சார்ந்த கதை இப்போ எனக்கு வந்து ரெக்குவயர்மெண்ட் எங்கிட்டேருந்து எதிர்பார்த்த இப்போ பிரின்ஸ் பிக்சர்ஸ் லக்ஷ்மண் சார் பார்க்கும்பொழுது அவர் எங்கிட்ட கேட்டது வந்து மண் சார்ந்த கதைகள் ஏதாவது சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லும்போது சரி ஓகே, எங்கிட்ட என்னென்னா லைஃப் வாழ்வியல்லேருந்து எதாக இருந்தால் எடுத்து சொல்லுங்கள், அதுதான் நல்லாயிருக்கும். அப்படிங்கும்போது என் வாழ்க்கையில் ஃபுல் அண்ட் ஃபுல் கிரிக்கெட் மட்டும்தான் இருந்திருக்கு. சந்தோஷம் துக்கம் எல்லாமே கிரிக்கெட்டும் சினிமா இது ஒன்று தான் இருக்குது. சினிமாங்கிறதுல எனக்கு உடன்பாடு இல்லை. ஸோ அப்போ கிரிக்கெட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதில் இருந்து எடுத்தது தான் லப்பர் பந்து. ரைட் சார். நமக்கு ப்ரொடியூசர் கேட்டது இது எப்படி என்ன தளத்தில் பண்ணலாம், மண் சார்ந்து, அதெல்லாம் ஓகே. அதில் ஒரு இன்னொரு லேயரில் ஒரு அரசியல் வைக்கிறோம், ஒரு கதைக்களத்தில் ஒரு இது வைக்கிறோம்ல, அது ஏன்? இப்போ நான் மண் சார்ந்து வாழ்வியல் சார்ந்து எடுக்க போகிறேன். என் வாழ்க்கையில் என்னென்ன இருக்கோ அது எல்லாத்தையும் நான் சொல்லணும்ல. அப்போ நான் என்னென்ன கடந்து வந்திருக்கோம், நம்ம என்ன பார்த்துருக்கோம், அது என்ன சொல்லணுன்றதுல ஒருத்தர் லைஃப்பில் என்னென்ன இருக்கும். இப்போ நம்ம இது 2 பேரோட லைஃப் சம்மந்தப்பட்ட ஒரு கதை. தினேஷ் கேரக்டராக இருக்கட்டும், கெத்தாக இருக்கட்டும், இல்லை அன்பாக இருக்கட்டும். ஸோ 2 பேருக்கு சம்மந்தப்பட்ட கதையை 2 பேரோட லைஃப் எடுக்கும்போது அவங்களுடைய காதல், அவங்களுடைய கோபம், அவங்களுடைய ஈகோ எல்லாம் காமிக்கும்போது அவங்க சார்ந்த அந்த அரசியல் என்னவாக இருக்கும், அவங்கள சுற்றி இருக்கிறதுல அதையும் சொல்லணும்ல. அதை மட்டும் ஏன் மறைக்கணும் அப்படிங்கிற அந்த இன்னொன்று இன்டென்ஷனாக நான் ஒன்று சொல்லறேன் பார் அப்படி கிடையாது. ஒரு கல்ச்சரை காமிக்கும்போது அந்த கல்ச்சருக்குள்ளே என்னென்ன இருக்குது. இப்போ எனக்கு என்னென்னா ஒரு படம் நான் ஒரு வேர்ல்டு செட் பண்ணுறேன், அந்த வேர்ல்டுக்குள்ளே போயிட்டு வரும்போது அவனை பற்றி எல்லாமே தெரிஞ்சிருக்கணும். அவன் யாருங்கிறது பேரில் மட்டும் கிடையாது, அவனை சுற்றி இருக்கிற எல்லாமே தெரிஞ்சிருக்கணும். அப்போ தான் ஆடியன்ஸுக்கு அது வந்து ஒரு இதை கொடுக்கும், லைஃபை அந்த படத்தில் ஒரு உருவாகும்னு சொல்லிட்டு அதுக்காக பண்ணது தான். அந்த பாலிட்டிக்கல் இப்போ எல்லோரும் சொல்கிற அந்த சாதி அந்த விஷயங்கள் எல்லாமே இதெல்லாம் நிறைய தவிர்ப்பாங்கல்ல. ஒரு லைஃப்பில் இருக்குன்னா கூட சில நேரங்கள் அதை சொல்லாமல் ஏன் தவிர்க்கணும்னு தான் கேட்குறேன். ஏன் தவிர்க்கணும், எதனால் அதை தவிர்க்கணும்? அது ஒன்றும் டபு கிடையாது. இல்லை தவிர்த்துக்கிட்டு தானே இருந்தாங்க. அது அவங்க, நான் இல்லை. நான் பண்ணும்பொழுது எனக்கு என்ன தோணுதோ அதை செஞ்சிடணும்ல. இது தவிர்க்கக்கூடிய விஷயமாகவும் எனக்கு தோணலை. அதனால தான் நான் சொல்கிறேன். இப்போ பிரச்சனை வரும், ஏதாவது என்ன பிரச்சனை வரும், யார் பிரச்சனை பண்ணுவா, நான் என்ன அப்படின்னு சொல்ல போகிறோம் அப்படின்னு இருக்குல்ல. இன்னொன்று இது யார் மனசையும் புண்படுத்தி அந்த மாதிரி எனக்கு அது மாதிரி சொல்ல தெரியல, சொல்ல வரல. நான் இன்னொன்று இது புண்படும் அதான் சொல்கிறேன். இன்டென்ஷனாகவே நான் அந்த மாதிரி நான் ஒன்று சொல்கிறேன் பாருன்னு நான் சொல்லலை. நான் என்ன சொல்கிறேன்னா அவனுடைய லைஃபு, அன்போட பேக்ட்ராப்பு, கெத்தோட லைஃபு, கெத்தோட பேக்ட்ராப்பு, அவங்க ஒய்ஃபு, இதெல்லாம் நான் பார்த்து வளர்ந்த ஒரு கல்ச்சர். இந்த கல்ச்சர் ரொம்ப அழகாக இருக்குது, எனக்கு பிடிச்சிருக்கு. ஸோ நான் அது இன்ட்ரெஸ்டிங்காக என்ன சொல்லலாங்கிறதுல எனக்கு பிடிச்ச விஷயங்களை நான் அதில் கோர்த்து சொல்கிறேன். அது அப்படி சொன்னது தான் அது. இதில் பிரச்சனை வரும்னா அப்போ பிரச்சனை என் சைடு கிடையாதுல்ல, உங்கள் சைடில். ஒரு சொசைட்டியில் இருக்குல்ல. அதான் என்ன பிரச்சனை பண்ணுவாங்கன்னு எனக்கு தெரியலையே. என்ன பிரச்சனை வரும்னு சொல்கிறீங்க? எந்த பிரச்சனை இதில் என்ன பிரச்சனை வர்றதுக்கு? இல்லாத என்ன தான் சொல்லிட்டு இருக்கேன், நான் இல்லாத ஏதாவது பேசுகிறேன், இல்லை இந்த மாதிரி ஒன்று கிடையவே கிடையாது, அதை தூக்கி வந்து உள்ளே வச்சுக்கிட்டு ஏன் மறுபடியும் திணிக்கிறீங்க, அந்த மாதிரி நான் ஏதாவது பண்ணியிருக்கேனா? அந்த மாதிரி எதுவுமே பண்ணலைல்ல. இதில் யாராவது இந்த படத்தில் இது கிடையவே கிடையாதுப்பா எங்கள் ஊரில், ஆனால் இவர் இருக்குன்னு காமிச்சிருக்காருப்பான்னு யாராவது சொல்கிறாங்களா? சொல்லலையே. அப்படி யாருமே சொல்லலையே. அப்புறம் நான் அதில் என்ன இருக்குது, நான் என்ன அப்படி இதாக பண்ணிட்டேன்? இல்லை எது தப்பாக இல்லை இல்லைன்னா பிரச்சனைங்க சொல்கிறோம் இல்லையா, நான் அதுக்காக சொல்ல வரேன். இல்லாத ஒன்றா நான் காட்டினேனாங்கிறது மட்டும்தான் நான் சொல்ல வரேன். ஒரு நெருக்கடி வராதா யார்கிட்டேருந்து? சமூகத்திட்டருந்து? இல்லை வந்தால் நான் ரெடியாக தான் இருக்கேங்கிறேன். நான் என்ன சொல்கிறேன்னா அதான் தப்பு பண்ணிட்டோ இல்லை வந்து கில்ட்டில் சுற்றினா தான் நான் இதுக்கெல்லாமே பயப்படணும். நான் அப்படி எதுவுமே பண்ணலை. இல்லை கில்ட்டு வேணாம் சார், இருந்தாலும் ஒரு நம்மளை ஏதாவது சொல்லுவாங்க. இல்லை அது மாதிரிலாம் இல்லை. அந்த மாதிரி அதான் சொல்கிறேன், அந்த மாதிரி நான் எதுவுமே யோசிக்கலை. அப்படி என்ன கேட்குறாங்களோ அவங்க கூட பேசலாங்கிறதுல தான் இருக்கேன் நான்.
என்ன பேசுவீங்க? அவங்க என்ன கேட்குறாங்களோ அதுக்கேற்ற மாதிரி பேசுவேன். ஏன்னா சார் இப்போ தமிழ் சினிமாவில் ஒரு ஒரு 4-5 மாதத்துக்கு முன்னாடி வெற்றிமாறன், ரஞ்சித் எல்லாம் வந்த பிறகு தான் இந்த சினிமா வந்து கெட்டுருச்சு, தமிழ் சினிமா வந்து வீழ்ச்சியை நோக்கி போகுது அப்படின்னு ஓப்பனாக திரைத்துறைக்குள்ளே இருந்தே குரல்கள்லாம் வந்துச்சு. அதை ஆதரிக்கிற குரல்கள் இயக்குனர் தளத்திலேருந்துலாம் பேசுகிறாங்க. அப்படிங்கும்போது மறுபடியும் அதே மாதிரியான படங்கள் அதே மாதிரியானதுன்னு வரும்போது அந்த ஆதரிக்கிறாங்கன்னு சொல்கிறீங்கல்ல, இப்போ நீங்கள் சொல்கிற அந்த இந்த கருத்தை இப்போ இதெல்லாம் இவங்க வந்ததுனால தான் கெட்டு போச்சு, நான் அதுக்கு எதிராக இருக்கேன். அவங்க வந்ததுனால தான் இன்றைக்கி யார் என்ன பொலிட்டிக்கல் ஸ்டாண்டில் இருக்காங்கிறத தெளிவாக சொல்கிறதுக்கான ஒரு நெசசிட்டியே வந்து இவங்கெல்லாம் வந்ததுக்கு அப்புறம் தான் வந்திருக்கு. இன்றைக்கி ஈஸியாக வந்து ஒரு பெண்ணையோ இல்லை வந்து ஒரு விஷயத்தையோ இப்படி லெஃப்ட் ஹேண்டில் டீல் பண்ணிட்டு போக முடியல. இன்றைக்கி ஒரு ஸ்க்ரீனில், இன்றைக்கி ஒரு ரைட்டிங்கில் எல்லாருக்குள்ளேயும் ஒரு கான்ஷியஸ் இருக்குது. இந்த டைரக்டர், இந்த படம் என்ன பொலிட்டிக்கலை சார்ந்து இருக்குது, வெறும் கமர்ஷியலை தாண்டி இன்றைக்கி வந்து அது ஒரு மஸ்டாகிடுச்சு. கிராஃப்ட்லேயே ரைட்டிங்லேயும் சரி, கேரக்டர் ஆர்க்கை தாண்டி அந்த ஆர்க்குள்ளே அவனுடைய அரசியல் புரிதல் என்னங்கிறத இன்றைக்கி சொல்லக்கூடிய நெருக்கடி வந்திருக்கு. நல்ல குட்வேல சொல்கிறேன். இது இவங்களால சாத்தியப்பட்டிருக்கு. இன்றைக்கி இதை நான் தைரியமாக எழுதுறதுக்கு காரணமே கமர்ஷியல் ஆகிருக்குங்கிறது காரணமும் இவங்க தான். இது வெற்றிமாறன், ரஞ்சித் அண்ணன் மாதிரி இவங்க எல்லாருமே இதை கமர்ஷியல்னால் நான் வந்து விற்கிறாங்கன்னு சொல்லலை. வெகு மக்களுக்கு நம்ம அதான் சொல்லலாம். இன்னைக்கு பொலிட்டிக்கல் கரெக்ட்னஸும் பொலிட்டிக்கல் ஸ்டாண்டும் என்ன இருக்குங்கிறத சுயபரி செக்கப்பாக இருக்கட்டும், இல்லை அடுத்தவங்களுக்கு சொல்கிறதா இருக்கட்டும், இதெல்லாம் இவங்க வந்ததுக்கப்புறம் இது ஒரு ரெவல்யூஷனும் நடக்கும் பொழுது இது எல்லாமே வரதாங்க செய்யும். நம்ம 100% எல்லாருக்கிட்ட இருந்து இது வரவே வராதுல்ல. ஸோ நான் அப்படி தான் பார்க்குறேன். ஆனால் திரைத்துறைக்குள்ளேயே எதிர்ப்பு வந்துடுவாங்க. அவங்களுக்கு எனக்கு ஒரு நாள் புரிஞ்சது இல்லைங்க, அவங்களுக்கு ஒரு நாள் புரியுங்க. எல்லாத்துக்கும் ஒரே நாளில் புரியணும்னு அவசியம் கிடையாதுல்ல. ஒரு சில பேருக்கு தடவை இப்போ நீங்கள் சொன்னீங்களா, நான் ஃபஸ்ட்டு 2 தடவை பார்க்கும்போது எனக்கு சில தப்புகள் தெரியல, 3ஆவது தடவை பார்க்கும்போது எனக்கு சில கண்டினியூட்டிலாம் தெரியுதுன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி தான் நம்ம வந்து என்னென்னா ஃபஸ்ட்டு சடனாக ஏற்றுக்கிறதுக்கு ஒரு மாதிரி தான் இருக்கும். இப்போ ஆன்டிவைரஸே போட்டாலும் டக்குன்னு இதாகிடாதில்ல. இப்போ வேக்சினே போடுற மாதிரி இருந்தாலும் அதுக்குன்னு ஒரு ஜுரம் வருது இல்லை, அது மாதிரி தான் இது. அந்த ஜுரமாக தான் பார்க்குறேன் அதை நான், அவங்களுக்கு வர அந்த எதிர்ப்பை. அது சரியாயிடும். ஆனால் இப்போ தான் முன்னை விட அதிகமாக வந்துருச்சு. இவங்க இப்போ ரஞ்சித், வெற்றிமாறன்லாம் வந்த பிறகு டிஸ்கஷன் ஆரம்பிச்சிருக்கு. நான் என்னன்னா அமைதியாக இருக்கிறாருக்குல்ல, அது அந்த மாதிரி டிஸ்கஷன் ஆரம்பிச்சிருக்கு. முன்னாடி நல்லா இருந்துச்சு, கெடுத்துட்டாங்கன்ற ஒரு பார்வை வைக்கிறாங்கல்ல, தப்பு பேச ஆரம்பிக்கிறாங்க நிறைய. இப்போ எல்லாம் ஜாதி இப்போ தான் கொழுந்து விட்டு அது அதான் சொல்கிறேன். அது எல்லாமே மேலேருந்து பார்த்துட்டே இருக்கிறதுனால அப்படி இருக்குது. உள்ளே இறங்கியிருக்காங்க, இப்போ தான் அவங்களும் வராங்க. ஆக்சுவலாக இப்போ அவங்களும் கான்ட்ரிபியூட் தான் பண்ணுறாங்க. இப்போ நீங்கள் எதிர்க்கிறாங்களா, ஆக்சுவலாக அவங்களுக்கே தெரியாமல் நமக்காக கான்ட்ரிபியூட் பண்ணுறாங்க. அது நல்ல விஷயம் தாங்கிறேன். வரட்டுங்கிறேன், பேசுவோமே. எல்லாம் அவங்களும் அமைதியாக இருக்காங்க, நம்மளும் அமைதியாக இருக்குன்னு தேவையில்ல. எல்லாமே சரியாக இருந்தால் இங்கே எப்படிங்க நீங்கள் நம்புறீங்களா? எல்லாமே சரியாக தான் இருக்குது. என்னையை விட்டுடுங்க. ஏன் வெறும் சினிமாக்காரனாகவே பார்க்குறீங்க? இப்போ பார்வையாளர்கள் இருக்காங்கல்ல, அவங்களுக்கு தெரியும்ல என்ன நடக்குது என்ன போகுதுன்னு. நான் தான் சொல்கிறேன், இவங்க வந்ததுக்கப்புறம் தான் சொல்கிறேன். நான் வந்து அந்த ஒரு இப்போ இன்றைக்கி படம் பண்ணும்போது பொலிட்டிக்கல் கரெக்ட்னஸ் இல்லாமல் யாராலையும் எழுத முடியலங்க. நான் வந்து அவங்க கரெக்டாக எழுதுகிறாங்க அந்த மாதிரி நான் சொல்ல வரல. ஆனால் அந்த தாட் வந்துருச்சு, நம்ம தப்பாக ஒன்று சொல்லிடக்கூடாதுங்கிறதுல ரொம்ப தெளிவாக இருக்காங்க. அவ்வளோதான், அதாங்க வேணும். அது வேணுமா? ஏன்னா படைப்பாளிக்கு இப்போ அது ஒரு கட்டுப்பாடு மாதிரி ஆகிடுது. வேணும். நம்ம என்னத்தை சொல்கிறோன்னு ஒன்று இருக்குல்ல, கண்டிப்பாக வேணும். என்டர்டெய்னிங் எல்லாமே ஓகே. சினிமாங்கிறது என்டர்டெயின்மெண்ட்டு, சுவாரஸ்யம். அதில் நான் இல்லைன்னு சொல்ல. சுவாரஸ்யத்தோடு நம்ம பொலிட்டிக்கலாகவும் நம்ம என்னவா இருக்கோம், ஒரு இது ஆரோக்கியமான விஷயம் தானேங்க. அது ஏன் வேணான்னு சொல்கிறோம் நம்ம? இல்லை, அது ஃப்ரீடம், படைப்பாளனுடைய அந்த ஃப்ரீடமை கெடுத்துரும். ஐயோ இதை சொன்னால் இவங்க சொல்லலைன்னா தப்பு இல்லை, சொன்னாலும் தப்பு இல்லை. நான் வந்து சொல்லியே ஆகணும்னு சொல்ல வரல. ஆனால் இன்றைக்கி எல்லாருக்குள்ளேயும் கான்சியஸாக நான் இந்த சினிமாவில் இருக்கிறேன்னு சொல்கிறேன், கான்சியஸாக அவங்க மைண்டில் ஒன்று ஓடுது. நான் கரெக்டாக இந்த விஷயத்த சொல்கிறேன்னா இந்த விஷயம் நாளைக்கு நம்மளை பெண்களுக்கு எதிரானதாக அப்படி ஒன்று இருக்குல்ல, இது வேணும்ல. நீங்கள் இதெல்லாம் பண்ணியே ஆகணும்னு நான் சொல்ல மாட்டேன். ஆனால் இன்றைக்கி ஆப்வியஸாக அது மைண்டில் வந்துருச்சுங்கிறேன் நான். இதை சொல்கிறீங்க. ஆனால் இன்னொரு பக்கம் இப்போ லப்பர் பந்து அது கமர்ஷியலாக ரொம்ப அழகான ஒரு படமாக இருக்குது. கூட அதில் இந்த சாதி அரசியல் மற்ற விஷயங்களும் ஒரு லேயரில் ரொம்ப சாஃப்டாக சொல்கிறோம். அப்போது பாரு எப்படி தமிழரசன் பச்சைமுத்துட்ட கற்றுக்குங்க, எப்படி எடுத்துருக்காரு பாரு, இவங்க பாரு எப்படி சொல்லிக்கிட்டு இருந்தாங்க, இவர் எப்படி சொல்கிறாரு பாருன்னு உங்களையும் எதிர்நிலையில் நிறுத்துகிற ஒரு போக்கும் வந்துடுதே. அது ஆப்வியஸாக வரதான் செய்யும். அதை சொல்லலை, இந்த கதைக்கு இவ்வளோ போதுங்கிறனால நான் அவ்வளோ சொல்லியிருக்கேன். நான் என்னுடைய கதையே அதை பற்றி சொல்கிறதா இருந்தால் நான் இன்னமும் மேபி அதை எவ்வளோ வீரியமாக சொல்ல முடியும்னு பார்த்துருப்பேன். இந்த கதையில் ஜாதிங்கிறது ஒரு அங்கமாக போகிறத மட்டும்தான் சொல்கிறேன் நான். அது முக்கிய பிரச்சனை இல்லை. முக்கிய பிரச்சனையாக இருந்தால் அது எப்படி சொல்லணும், அதுக்கு என்ன பண்ணணும்னு நான் சொல்லியிருப்பேன். இப்போ நீங்கள் சொல்கிற அவங்கெல்லாம் வந்து அவங்க அதை தான் அவங்களுக்கு வந்து சொல்ல விரும்புகிறாங்க. அதில் நடந்த அந்த பிரச்சனைகளையும் விளைவுகளையும் பேச ஆசைப்படும் பொழுது நம்ம அது அப்படி தான் இருக்கும்னு நான் மறுபடியும் அதான் சொல்கிறேன்.
ஒவ்வொருத்தவங்க ஸ்டைல் அது. இதில் கற்றுக்கிறதுக்கு நான் ஆக்சுவலாக உண்மையாக சொன்னால் மெட்ராஸ் மாதிரியான படங்கள் பார்த்துட்டு தான் எனக்கு ஃபிலிம் மேக்கிங்குள்ளே நான் வரேன். எனக்கு வந்து படம் எடுக்கலாம் ஆசை இருந்துச்சு. ஆனால் என் படம் என்ன மாதிரியான மேக்கிங்கில் இருக்கும், எந்த மாதிரியான கதை சொல்லல் நான் வந்து பார்த்துட்டு வந்தது நான் பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், இப்போ ஒரு எப்படி சொல்கிறது, கமர்ஷியல் படங்கள் நான் பார்த்துட்டு வந்தேன். எனக்கு ரொம்ப பிடிச்ச படம் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ 2000 தான் ப்ராப்பராக நம்ம வந்து சினிமாவை புரிஞ்சுக்கிட்டு பார்க்க ஆரம்பிக்கிறோம். அதுக்கு முன்னாடி கூட்டிகிட்டு போவாங்க. என்னை வீட்டில் விட்டுட்டு போகக்கூடாதுன்னு சொல்லி கூட்டிகிட்டு போவாங்க. ஆனால் நான் விருப்பப்பட்டு சினிமா பார்க்க ஆரம்பித்தது வந்து அந்த இயர்லி 2003க்கு அப்புறம் தான் வச்சுக்கோங்க. அப்போ எனக்கு ரொம்ப பிடிச்ச படங்கள்லாம் பார்த்தீங்கன்னா, தில்லு, தூளு, கில்லி, சண்டைக்கோழி, ரமணா இந்த மாதிரியான படங்கள். எனக்கு அதெல்லாம் பார்க்கும்போது தான் சினிமா மேலே ஆர்வம் வந்துச்சு. போக்கிரி, அதாவது கொண்டாட்ட மனநிலையோட ஒரு படம் பார்க்குறதுல கொண்டாட்ட மனநிலை தான். சினிமாங்கிறது அந்த தியேட்டருங்கிறது ஒரு கொண்டாட்ட மனநிலை இப்படி தான் இருந்துச்சு. ஆனால் நான் ஃபிலிம் மேக்கிங்குள்ளே வரும்பொழுது நம்ம படம் என்னவா பண்ணலாம் நல்லாயிருக்கும் அப்படின்னு யோசிக்கும்போது கரெக்டாக நான் 2014-15 அந்த சைடில் தான் வேலையை விட்டுட்டு இன்ஜினியரிங் விட்டுட்டு நான் வரேன். அப்போது எனக்கு மெட்ராஸ்னு ஒரு படம் வருது. அந்த மெட்ராஸ்னு ஒரு படம் வருது. அதில் இருக்கிற அந்த கதை மாந்தர்கள், அந்த அந்த கேரக்டர்ஸ் எல்லாமே பார்க்கும்பொழுது ஒரு படத்தில் வெறும் ஹீரோ ஹீரோயின் மட்டுமே கான்ட்ரிபியூட் பண்ணாமல் எல்லாருக்குள்ளேயும் ஒரு வீடு இருக்குது. இப்போ கலைங்கிற ஒரு கேரக்டருக்கு அவனோட வீடுன்னு எப்படி இருக்குது, இப்போது அந்த காளிங்கிற கேரக்டருக்கு ஒரு வீடு, ஜானிங்கிற ஒருத்தவன், இவங்க எல்லாமே ஒரு இடத்துல போய் உட்காந்துருப்பாங்க. ஒரு சும்மா கான்வர்சேஷன் நடக்கும். பார்த்துருக்கீங்கன்னா செவுத்தில் வந்து ஒரு ஓரமாக நம்ம எப்படி உட்காந்துருப்போம், மேட்ச்லாம் முடிச்சு நைட்டு கிரவுண்டில் ஒரு இடத்துல எப்படி உட்காந்துருப்போம் செவுத்து மேலே. அதாவது ப்ராப்பரான ஒரு ஃப்ரேமு இல்லாமல் நீங்கள் உட்காருங்க நான் அதை கேண்டிடாக ஷூட் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரியும், அப்புறம் வந்து ஒரு ரியல் எஸ்டேட் கடைக்கு முன்னாடிலாம் உட்காந்துருப்பாங்க. இதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. ஓ இப்படி பண்ணலாம்ல. ஏன்னா ரொம்ப கேண்டிடான ஒரு மனித உணர்வுகளை கடத்துறது இருக்குல்ல. ஸோ எனக்கு அதுதான் பிடிச்சிருந்துச்சு. எனக்கு அப்போ நான் முடிவு பண்ணேன், ஓகே நம்ம இது மாதிரி எடுத்துப்போம். நம்ம ஃபிலிம் மேக்கிங்கு கதையை நம்ம என்ன வேணாலும் சொல்லலாம், பட் நம்ம ஃபிலிம் மேக்கிங்கு இந்த மாதிரி கேண்டிடாக போகலாம் அப்படிங்கிற அதை பார்த்து தான் எனக்கு தோணுச்சு. மெட்ராஸ் எனக்கு ரொம்ப பிடிச்ச படம். எனக்கு அந்த நேரத்தில் வந்து அதுக்கப்புறம் நான் நிறைய ஏடி வேலைக்காக நான் நிறைய பேரை மீட் பண்ணும்போது அவங்க எல்லோரும் ஃபஸ்ட்டு கேட்பாங்க, ரீசெண்டாக என்ன படம் பார்த்தீங்க, உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச தமிழ் படங்கள் என்னங்கும்பொழுது நான் மெட்ராஸை தவிர்த்ததே கிடையாது. எனக்கு மெட்ராஸ் அந்த மாதிரி படங்கள் பிடிக்கும். அது எனக்குள்ளே என்னுடைய ஃபிலிம் மேக்கிங்குள்ளே பயங்கரமான ஒரு தாக்கத்தெல்லாம் கொடுத்துருக்கு. பேசுகிற முறை, அம்மா கிட்ட நடந்துக்கிறது, அந்த எல்லாமே ரொம்ப இயல்பாக அது இருந்துச்சு. ஆனால் நீங்கள் எவ்வளோ அழகாக சொல்கிறீங்க, சாஃப்டாக இருக்குது, என்னால் புரிஞ்சுக்க முடியுது, அல்லது புரிஞ்சுக்கிறதுக்கு நான் யோசிக்கிறேன். ஆனால் அவங்க பாருங்கள் என்ன இப்படி டீல் பண்ணுறாங்க. அது எனக்கு கோவம் வருது, ஆத்திரம் வருது. இல்லை அதான் சொல்கிறேன், அதில் எனக்கு உடன்பாடு கிடையாது அப்படி பேசுகிறதில்ல. அவங்க பண்ணுறது அவங்க வகையில் அவங்களுடைய கண்ணிலேருந்து பார்க்கும்போது, அவங்க மனசுலேருந்து பார்க்கும்போது அதுதான் உண்மை, அதுதான் கரெக்ட். இல்லை இன்னும் இந்த அப்ரோச் வேணும்னு நினைக்கிறேன். இந்த அப்ரோச் அந்த படத்துக்கு செட் ஆகாதுங்க. இதான் சொல்லலாம், இந்த கதைக்கு தான் இந்த அப்ரோச் செட் ஆகும். அந்த கதை தான் முடிவு பண்ணும் ஒரு விஷயத்தை எந்த அளவுக்கு சொல்லணும், எந்த அளவுக்கு சொல்லக்கூடாது. டைரக்டர் முடிவு பண்ண மாட்டான், ரைட்டர் முடிவு பண்ண மாட்டான், அந்த கதை முடிவு பண்ணும். நான் எதை பற்றி பேசிக்கிட்டு இருக்கிறேன், எதை பற்றி இந்த டோசேஜ் எவ்வளோ போடணும், இந்த இன்க்ரீடியன்ஸ் எவ்வளோ போடணும் அப்படின்னு சொல்லிட்டு அதை தான் நம்ம பண்ண முடியுமே தவிர நான் சொல்லணுங்கிறதுக்காகலாம் எல்லாத்தையுமே சொல்லிகிட்டு இருக்க முடியாது. பார்வையாளர்கள் என்ன நினைக்கிறாங்கன்னு பார்க்கணும்ல. அப்போ அவங்க வந்து இது எனக்கு வலிக்குது, இது எனக்கு ஓகே, இதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுவோம், ஏதோ சொல்ல வராங்க, புரிஞ்சுப்போம் அப்படின்னு நினைக்கிறோம்னா அப்போ இல்லை அதுக்கு மட்டுமே பார்வையாளர்கள் அதை ஏற்றுக்கிட்ட பார்வையாளர்களும் இருக்காங்க. அப்போ அவங்கள ரெஸ்பெக்ட் பண்ணணும்ல, அவங்களுக்கும் இது இருக்குல்ல. இது பேசினா அப்படியே பேசிக்கிட்டே தான் போக வேண்டியது இருக்கும். அதான் சொல்லலாம், அது அந்த மாதிரி கிடையாது. அதாவது என்ன கதையோ அந்த கதை முடிவு பண்ணிக்கும். அதனால் நம்ம அந்த இதை ரொம்ப இது பண்ணிக்க தேவையில்லை. இன்னொன்று சார், இப்போ ஜாதி மாறி கல்யாணம் பண்ணுறது நம்ம சொசைட்டி அவ்வளோ ஈஸியாக ஏற்றுக்குதா என்ன? ஏன்னா இந்த படத்தில் கெத்து அவர் வந்து வேறு ஜாதி பெண்ணை கல்யாணம் பண்ணிட்டு வந்ததாக தான் சொல்லியிருக்கோம். அது அவங்க அம்மாலேருந்து எல்லாரும் சகஜமாக ஏற்றுக்கிட்டு அந்த ஊரே அதை பெரிய விஷயமா எடுத்துக்கல. அவங்க வந்து இல்லை இருக்காங்க அந்த மாதிரிலாம் ஜாதி மாதிரி கல்யாணம் பண்ணி அதெல்லாம் இருக்காங்க. கேஷுவலாக இருக்காங்க. அதெல்லாம் கொஞ்ச நாளைக்கு அப்புறம் இதாயிரும். அந்த வீடு வந்து அதான் சொல்கிறேன்ல, இப்படியும் இருக்காங்க. அதையும் நான் காமிக்கிறேன். அதை தான் நான் காமிக்கிறேன். இல்லாத ஒன்றெல்லாம் நம்ம காட்டலை. ஜாதிக்காக எல்லாமும் நடக்கவும் செய்யுது, இந்த மாதிரியும் இருக்காங்க. இது ரொம்ப பெரிய விஷயமா எனக்கு தெரியல. அவங்க பழக்க வழக்கம் வேறு, நம்ம பழக்க வழக்கம் வேறுன்னு தான் ஆரம்பிப்பாங்க. அவங்க கலாச்சாரம் வேறு, நம்ம கலாச்சாரம் வேறு. ஐ மீன் ஜாதியை மாறிக்க நடத்துகிற கல்யாணங்களுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் போது வேறு வேறு பழக்க வழக்கம் இருக்கும், வேறு வேறு கலாச்சாரம் இருக்கும். இந்த வீட்டுக்கு அவங்க செட் ஆக மாட்டாங்க, நம்ம நடவடிக்கையெல்லாம் ஒரு மாதிரி இருக்கும், அவங்களுக்கு அப்படியெல்லாம் ஒரு பார்வை வைக்கிறதுனா தான் நான் என்ன நினைக்கிறேன்னா, இப்போ அவங்க கல்யாணம் ஆகி உடனே காமிச்சிருந்தா அந்த என்னென்ன மாற்றங்கள் இருந்திருக்கும், இவங்க எப்படி வந்து கேஷுவல் ஆனாங்கன்னு நான் காமிச்சிருப்பேன். நான் கல்யாணம் 20 வருஷம் கழிச்சு தான் காமிக்கிறேன். ஸோ அந்த 20 வருஷத்துக்குள்ளே அவங்க அடாப்ட் ஆகியிருக்காங்க அப்படிங்கிறது தான் அங்கே தான் சொல்ல முடியும். இப்போ அடாப்ட் ஆகிக்கலாம் ஈஸியாக. அதெல்லாம் மாமியாரும் சரி மருமகளும் ரெண்டு பேர் மனம் இருந்தால் மார்க்கம் உண்டு. மனம் இருக்கணும்ல, மனுஷன் தான் இருக்குங்க, அதெல்லாம் இருக்கும், நம்ம யோசிக்கணும், அவ்வளோதான். அப்படியே பேரலாக இன்னொரு பக்கம் சார், இங்கே வந்து
மாட்டு இறைச்சியை பற்றின ஒரு காட்சியில் மியூட்லாம் போடுற வழக்கமெல்லாம் இருந்திருக்கு. அப்படிங்கும்போது நம்ம ஹீரோயின் அந்த கெத்தோட ஒய்ஃபோட வீட்டில் அவங்களே மாட்டுக்கறி தான் வெட்டுறாங்க. அவங்க தொடர்ந்து மாட்டு கறிக்கடை தான் வச்சுருக்காங்க. ஃப்ரேம்ஸில் ஃபுல்லாக அது வந்துக்கிட்டே இருக்குது. ஒரு சண்டையிலேருந்து, ஒரு காதல் காட்சியிலேருந்து, ஏக்க பாட்டிலேருந்து, சும்மா கேஷுவலாக அதுக்கெல்லாம் எதுவும் எதிர்ப்புணர்வுலாம் வரலையா சென்சார்லேயும்? வரல. நான் பார்த்தது நான் பழக்கப்பட்ட இடங்கள் தானே அது நான் என்னோட படத்தில் காட்சிப்படுத்தினேன். அது யாருமே எதுவுமே சொல்லல. நான் சென்சார்லாம் பண்ணி தானே ரிலீஸ் எடுக்கிறதுக்கு முன்னாடி எதுவும் சொல்லலையா ப்ரொடக்ஷன் தரப்புல இருந்து? அவங்க சப்போர்ட் தான் பண்ணாங்க. யாருமே எதுவுமே சொல்லலை. அந்த கதைக்கு அது வேணும்னா அது வேணுங்க, அவ்வளோதாங்க. அதான் சொல்லலை, எல்லாமே கதையும் அதுதான் முடிவு பண்ணும். இல்லை முன்னாடியெல்லாம் அப்படி வைக்க முடியாதுல்ல. அது எனக்கு தெரியல. நான் வச்சுட்டேன், எனக்கு மனசில் பட்டுச்சு, நான் வச்சேன், எனக்கு எந்த பிரச்சனையும் வரலை, ரிலீஸ் ஆகிடுச்சு, அதை மக்களும் ஏற்றுக்கிட்டாங்க. இப்போ நம்ம அவங்க இன்னார்தான்னு காட்டுறதுக்கு வேறு வகையில் கூட காட்டியிருக்கேன். நான் இன்னார் தான் எதுவுமே காமிக்கலையே, அவங்களோட தொழில் தானே காமிச்சிருக்கேன். நான் இன்னார் தான் யாரையுமே சொல்லவே இல்லையே. நான் அவங்க யாருன்னு நான் சொல்லவே இல்லையே. நம்ம அந்த அடையாளங்கள்ல இருந்து தானே எல்லாருமே அது புரிஞ்சுக்கிறவங்கள பொறுத்து இருக்குது. அவங்க யாரை வேணாலும் எடுத்துக்கலாம். முஸ்லீமும் பண்ணுறாங்கல்ல, இதெல்லாம் பீஃப் வெட்டுவாங்க இல்லைங்களா. அதான் சொல்ல, இந்த தொழில் செய்கிறவங்க இவங்களா தான் இருப்பாங்க. நான் ஒன்றும் யாரையும் அவங்க இவங்கன்னு சொல்லி நான் குறிப்பிட்டு நான் சொல்லவும் இல்லை, இவங்க இல்லைன்னு நான் சொல்லலை. அது மக்கள் பொறுத்து, அவங்க புரிஞ்சுக்கிறவங்கள பொறுத்து. அது ஒரு க்ளோரிஃபை பண்ணுற மாதிரி, ரொமான்டிசைஸ் பண்ணுற மாதிரி இல்லையா? அப்படிலாம் ரொமான்டிசைஸ்லாம் எதுவுமே பண்ணல. அவங்களுக்கு ஒரு தொழில் காமிச்சிருக்கேன். இப்போ இவர் ஒரு ஜெஸ்ஸி கடை வச்சிருக்காரு, அப்போ அதை நான் ரொமான்டிசைஸ் பண்ணுறேன். அவர் கிரிக்கெட் பேஷன், ஸோ அவர் அதே சாப்பாடும் தானே. கிரிக்கெட்டு பேஷனு, அவர் ஜெஸ்ஸி கடை வச்சிருக்காரு, இவர் ஜெராக்ஸ் கடை வச்சிருக்காரு, பாலசரவணன் ஜெராக்ஸ் கடை வச்சிருக்காரு. அதை நான் க்ளோரிஃபை அப்படின்னா ஜெராக்ஸ் கடை நான் க்ளோரிஃபை பண்ணுறேன்னா? இல்லையே, நான் அப்படி எதுவுமே பண்ணலையே. இவங்க கறி கடை காமிச்சிருக்கேன், அவங்க கறி கடை வச்சுருக்காங்க, ஊரில் எல்லாமே இருக்கும் இல்லையா, அது மாதிரி தானே நான் வச்சுருக்கேன். இதில் ஒரு வேலையை காமிக்கிறனால எதுக்கு நான் அவங்களை க்ளோரிஃபை பண்ணுறேன்? இல்லை, மாட்டு இறைச்சியை ஒரு தொடர்ந்து அவங்க ஒய்ஃப் வந்து இவருக்கு கொடுத்துட்ருக்காங்க. ஏங்க அவங்க வீட்டில் அவங்க கடை வச்சுருக்காங்க, அவங்களுக்கு ஈஸியாக கிடைக்குங்க. இப்போ நாங்கள் மளிகை கடை வச்சுருந்தா சாப்பிட மாட்டோமா, எடுத்து வீட்டில் வச்சு சாப்பிட மாட்டாங்களா? அந்த மாதிரி தாங்க. ஏன் அதை போய் அவ்வளோ க்ளோரிஃபை இது பண்ணுறேன்? நான் க்ளோரிஃபைலாம் பண்ணலைங்க, அவங்க அன்றாட நிகழ்வு தாங்க நான் காமிக்கிறேன். ஆனால் இன்னொரு பக்கத்தில் இருந்து இன்னும் மாட்டு இறைச்சியை இவ்வளோ பீஃபை இவ்வளோ இல்லை, இது வரைக்கும் அப்படி யாருமே சொல்லலை. நானும் அந்த மாதிரி அந்த இன்டென்ஷன்லையும் வைக்கல. இப்படியா சொல்லலைன்னா கூட உள்ள புண்பட்டு இருக்கும்ல நிறைய பேர்த்துக்கு. அது ஏன் தப்பு இல்லைங்களே. அவங்களுடைய வாழ்வியல், அவங்க என்ன ஒர்க் பண்ணுறாங்க, இதை நான் காமிக்கும் பொழுது அது சம்மந்தமான டயலாகும் அது சம்மந்தமான விஷுவல்ஸ் வரதானே செய்யும். அதுதான் சொல்கிறேன். இங்கே நான் வந்து இருக்கிற அந்த எல்லா கேரக்டருக்கும் அப்படி வச்சு நான் என்ன உங்களுக்கு இது பண்ணுறேன் கிடையாது. ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு தொழில். என் படத்தில் எல்லாருமே எனக்கு என்ன மேக்ஸிமம் என்னென்னா, எல்லா கதாபாத்திரத்துக்கும் ஏதோ ஒரு ஒர்க் இருந்துக்கிட்டே இருக்கும். அவங்க அதை சம்மந்தமாக தான் வரணும். ஜெராக்ஸ் கடையாக இருக்கட்டும், ஜெர்சி கடையாக இருக்கட்டும், மாட்டு இறைச்சி கடையாக இருக்கட்டும். நான் அங்கே யாரையுமே இந்த கடை வச்சுருக்கனால அவங்க இந்த ஆண்கள் நான் சொல்லவே இல்லை, நான் இது பண்ணவே இல்லையே. கெத்து கேரக்டரோட அம்மா அவங்க வந்து மருமகளை பார்க்க வருவாங்க, வராதவங்க வந்திருக்காங்கன்னு தான் சொல்லுவாங்க. அப்படின்னா அர்த்தம் வந்து புரிஞ்சுக்கிறது இது வரைக்கும் அவங்க இங்கே வந்ததில்லை அப்படின்றது. வந்து அங்கே நீ அவங்கள வந்து ரொம்ப கேஷுவலாக டீல் பண்ணி அதோட தண்ணி வாங்கி குடிக்கிறதாகட்டும், இல்லை அங்கேயே சாப்பிட்றதாகட்டும், அப்போ தான் ஃபஸ்ட் டைம் வராங்க. அது எப்படி அன்பு எல்லாருக்குமே அதாங்க. எனக்கு இந்த இடத்துல மருமக வேணுமா இல்லை அது வேணுமான்னு கேட்கும்பொழுது எனக்கு அதுதான் அன்பு தான் பெருசாக படும். அதுதான் எல்லாத்தையும் மாற்றும். அதனால் அப்படி அந்த சீன் வந்து இயல்பான சீனுன்னு நான் சொல்ல வரல. அந்த சீன் இருந்தால் நல்லா இருக்குன்னு என்னுடைய ஆசை. அது ஓகே. நீங்கள் சொல்கிற இப்போ அந்த மருமகள் கேரக்டர் ஏன் அப்படி ஊர் ஃபுல்லாக இதாக இருக்குன்னா, அது இதில் நிறைய எல்லாமே இயல்பானது மட்டுமே இருக்காது, என்னுடைய விஷயம் இருக்கும் அதில். இப்படி இருந்தால் நல்லாவும் இருக்கும்ல. இப்போ இப்படி நடந்துருச்சுல, உங்களுக்கு யாருக்காவது வலிக்குதா? இல்லை நல்லா தானே இருக்குது, அப்போ நம்மளும் அதே பண்ணலாமே அப்படிங்கிற ஒரு விஷயம் தான் அது. இப்போ ஏன் அந்த மாமியார் வந்து அவங்க வீட்டில் போய் கேட்டாங்க அப்படிங்கிறது யாருக்காவது கோவம் வந்துச்சா? எல்லாருமே நெகிழ்றாங்கல்ல. எனக்கு ஃபோன் பண்ணுற எல்லாருமே அந்த சீனை பற்றி பயங்கரமாக பேசும்பொழுது அந்த சீனை ஏன் அவங்க 2 பேராக பார்க்குறீங்க? உங்கள் வீட்டில் இருக்கிறவங்களா பாருங்கள். அப்போ லைஃப் நடக்குதுல்ல, லைஃப் நெகிழ்ச்சியாக தானே இருக்குது. ஸோ நம்ம வீட்டில் மட்டும் அடாப்ட் பண்ணிக்கல, நம்ம போயும் அடாப்ட் பண்ணிக்கலாம். அதுதான் சொல்ல வரேன். இப்போது இதெல்லாம் நடந்துருமோன்னு தானே பயந்து தானே நம்ம ஏதோ ஒரு டிஸ்கஷன்லேயே இருக்கோம். நடந்தால் நல்லா இருக்குன்னு நீங்களே என்கிட்ட சொல்கிறீங்கல்ல, அது ஏன் நம்ம வீட்டில் நடக்கக்கூடாது? அதெல்லாம் என்னோடய விஷயங்க. அதெல்லாமே இது எல்லாமே என்னோடய விஷயம் தான். விருப்பம் தான், ஆசை தான். ஆனால் அது நடக்குங்க. எங்கெங்கே போயிட போகிறோம்? இப்படியெல்லாம் சொல்கிறதே பிரச்சனையாகவே சார். பிரச்சனைகள்லாம் பார்த்துக்கலாங்க. இல்லை நான் நல்லது தான் சொல்கிறேன். நான் சொல்கிறதுக்கு பயந்துக்கிட்டு இப்போ சினிமா கலையில் கூட சொல்லலைன்னா அப்புறம் எங்கே தான் அதெல்லாம் நம்ம சொல்கிறது? இன்னொன்று நான் அதான் சொல்லலை, இதை நான் சொல்லியே ஆகணும்னு எதையுமே சொல்லலை, இது நான் இல்லாத ஒன்றையும் சொல்லலை. ஸோ அதில் எங்கிட்ட ஒரு ஆத்மார்த்தமான ஒரு நம்பிக்கை இருக்குது. அந்த நம்பிக்கைக்கு என்ன கிடைக்குதோ அது கிடைக்கட்டும் தான் நான் சொல்கிறேன். கெத்தோட ஒய்ஃப் கேரக்டர் ஓப்பனிங்லேயே வந்து அவங்க அந்த கிரவுண்டையே பிச்சையே
உழுதுட்டு போயிடுறாங்க. ஊரே வேடிக்கை தான் பார்க்குது, யாரும் திட்ட மாட்றாங்க. அவங்களுக்கு ஓகே கெத்து பயப்படுறாரு புரிஞ்சுக்க முடியுது. ஊரே ஏன் அமைதியாக போகுது? ஏன் அவங்க அவங்க அந்த மாதிரி ஒரு கதாபாத்திரம் அது. அந்த கதாபாத்திரத்தில் வந்து எல்லாருமே ஏன்னா அவங்க எப்படி சொல்கிறது, அவங்க கேரக்டரைசேஷனுடைய இதை காமிக்கிறதுக்காக தான். இப்போ நோண்டி போட்டால் என்ன பண்ணிடுவாங்க, மிஞ்சி மிஞ்சி போனால் சண்டை தானே போட முடியும். ஸோ அந்த சில விஷயங்கள் சினிமாட்டிக்காக வெறும் நான் இதில் சினிமாவும் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். நான் வந்து இது எல்லாமே இது பண்ண முடியாது. சினிமா இன்ட்ரெஸ்டிங்காக என்ன பண்ண முடியுமோ அதுக்கான சினிமா லிபர்ட்டியும் எடுத்துக்கிட்டு இருக்காங்கல்ல. ஸோ அந்த லிபர்ட்டியும் கலந்தது தானே அது. அப்படியே சார். இப்போ கெத்து கேரக்டர் பெயிண்டிங் வேலைக்கு போகுது, அன்பு கடை வச்சுருக்காப்புல, ஜெர்சி கடை. சமூகத்தில் ஆனால் பெரும்பான்மை மாறி தானே இருக்கும். எப்படி ஓரளவுக்கு இப்போ ஒரு இடைசாதினா அவங்க கடை வச்சுருப்பாங்க. அப்படிலாம் இல்லை அதெல்லாம் இல்லை. இதெல்லாம் யார் சொல்கிறாங்கன்னு தெரியல எனக்கு. நான் அப்படிலாம் பார்க்கல. எல்லாமே செஞ்சுட்டு தான் இருக்கிறாங்க. மேபி அதான் சொல்கிறேன், இதெல்லாம் நடந்தது தான், நான் பார்த்துட்டு தான் இருக்கிறேன். எல்லா சமூகத்துலேயும் எல்லாமே பண்ணிக்கிட்டு தான் இருக்கிறாங்க. ஸோ அதோடைய பிரதிபலிப்பாக தான் நான் அதை வச்சுருக்கேன். நான் அவங்க வந்து இப்போது வாத்தியார் பையனாக வச்சுருக்கேன். அவங்க அப்பா ஹெச்எம்மா அந்த படத்தில் சொல்கிறேன், வாத்தியாரோட பையன் சொல்கிறேன். அம்மாவும் ஏதோ ஒரு வேலையில் இருக்காங்க. ஸோ அவன் அந்த ஜெர்சி கடை வச்சுருக்காங்க. இடைநிலை ஜாதிங்கிறத வந்து ஓகே கூலி வேலைக்கு போகிற மாதிரி காட்டுறது. இடைநிலை ஜாதியில் கூலி வேலைக்கு போகிறாங்களே அதுதான் சொல்கிறேன். அவங்க பொருளாதாரமும் அவங்களுடைய இதுவும் எனக்கு தெரியல. அது இது 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 இப்படி ஒரு டிஸ்கஷன் ஆகுமா அப்படின்னு சொல்லிட்டு. சமூக பிரதிபலிப்பு சொல்கிறேன். இல்லை நான் என்ன சொல்கிறேன், எல்லா சமூகத்துலேயும் எல்லா வேலைக்கும் எல்லோரும் போயிட்டுருக்குறாங்க. இது இப்படி இது பண்ண வேணாங்கிறேன், போயிட்டு ஒரு அடையாளப்படுத்த வேணாங்கிறேன். இவங்கெல்லாம் இந்த வேலை தான் செய்யணும், இவங்கெல்லாம் இது தான் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. அது நம்ம அந்த 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 புத்தியிலேருந்து கொஞ்சம் இது வரலாமோ வெளியில் அப்படி தான் தோணுது. அப்படியே இருந்தாலும் அப்படி தான் இருக்காங்க. ரியாலிட்டி நம்ம பார்க்குறோம். ஏன்னா கோர்ட் கேஸ்லையெல்லாம் இல்லை இடஒதுக்கீடுக்காக கோரிக்கை வைக்கும் போதெல்லாம் அஃபிடவிட் தாக்கல் பண்ணும்போது நம்ம பார்க்குறோம். அப்போ ஒப்புக்கொண்டு தான் ஆகுறாங்க. ஆனால் இன்னொரு பக்கம் சார், அப்படியே சினிமாவில் அதை போர்ட்ரை பண்ணுறது இல்லை. ஒரு இடைநிலை சாதினா ஒரு பண்ணையார் இன்னிலேருந்து போர்ட்ரேட் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்க. அதை நான் ஆரம்பிச்சிட்டேன்னு வச்சுக்கோங்க. அப்படி தானே சொல்ல முடியாது. எனக்கு அப்படி தான் தோணுது. எனக்கு அப்படி தோணலை. இது இவங்கெல்லாம் நான் ஊரில் இது எல்லாமே பார்த்து நான் பார்த்துட்டு வந்தது தான். ஸோ அதனால் அது தப்பாகவும் சரி இல்லை, எனக்கு ஒரு உறுத்தவும் செய்யலை. காளி வெங்கட் கதாபாத்திரம் பாலசரவணன் உரையாடல் எல்லாரும் சொல்லியிருப்பாங்க. எல்லாரும் அந்த காட்சி ஏன் அந்த காட்சி எனக்கு சொல்லணும்னு தோணுச்சு. அது உங்களோட விஷ் தான். விஷ் தான். விஷுனா அதில் அதான் சொல்லலாம். அந்த காளி வெங்கட்டா நான் கூட இருந்திருக்கேன். நான் ஒரு 15-16 வருஷத்துக்கு முன்னாடி, அதாவது எக்ஸாக்டாக ஒரே சீனில் மாறினவன் சொல்ல வரலை. சில நேரங்களில் என்னுடைய வளர்ப்பு காரணமாக நான் சில விஷயங்கள் செஞ்சுக்கிட்டே வரும்பொழுது ஒரு சில நேரத்தில் எனக்கு யாரோ ஒரு ஆள் இந்த மாதிரி நமக்கே தெரியாமல் இதை சொல்லும் பொழுது ஆமாம் இல்லை நம்மளும் அந்த மாதிரி ஒருத்தனாக இருந்திருக்கோமோங்கும்போது அதிலேருந்து நம்ம எப்படி மாறிக்கிட்டு சொந்தக்காரங்களுக்காகவும் நண்பர்களுக்காகவும் நம்ம எப்படி நின்றுருக்கோம் அப்படின்னு ஒன்று இருக்குல்ல. ஸோ அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் இருக்குல்ல, சுய சோதனை நம்ம என்னவா இருக்கோம் அப்படின்னு ஒன்று இருக்குல்ல. அந்த சுய சோதனையில் ஒருத்தனாக இருக்கும்பொழுது வெறும் ஒன்று ஒயிட்டு கிரேவை பற்றியே பேசிகிட்டு ஒயிட்டுக்கு பிளாக் பற்றியே பேசிகிட்டு இருக்கிறப்போ அந்த கிரே என்னவா இருக்கலாம் அப்படிங்கிற நடுவில் இருக்காங்கன்னு சொல்கிறோம்ல. அவங்க என்னவா இருக்காங்க, அவங்களுடைய பங்கு தான் மேக்ஸிமம் இங்கே பெருசாக இருக்குது. ஸோ அவங்கள சுய சோதனை செஞ்சு யார் பக்கம் இருக்கணுங்கிற ஒரு எண்ணத்தை வர வைக்கலாங்கிறதுக்காக பண்ணது அது. காளி வெங்கட்டோட பொண்ணு டீமுக்குள்ளே வர்றதுக்கு பாலசரவணனே ஒரு எதிர்ப்பு தெரிவிக்கிற மாதிரி அது ஹரிஷ் கல்யாண் ஒரு கவுண்டர் வைப்பார். டீமுக்குள்ளே அது பசங்களுக்குள்ளே நடக்கிறதுல வேறு வழி இல்லாமல் சம்டைம்ஸ் வந்து சில படங்கள்லாம் அந்த மாதிரி காட்சிகள் வச்சுருந்தாங்க. ஆனால் இதில் ஹீரோ வந்து பர்பஸ்ஃபுல்லாகவே அவங்கள டீமில் எடுக்கிற ஒரு எண்ணம் அவருக்கு இருந்து கொண்டு வந்திருப்பார். அதை நியாயப்படுத்தியிருப்பார். அது ஏன் அது பர்பஸ்னால் எனக்கு புரியல. பர்பஸ்ஃபுல் அவர் வந்து ஒரு டீம் செட் பண்ணுறாரு. டீமை செட் பண்ணுறாரு. 11 பேர் தேவை. நல்லா விளையாட தெரிஞ்சவங்க கூடவே இருக்கிறாங்க. டீமில் எடுக்கிறாரு. இதில் என்ன பர்பஸ்? இல்லை 2 பேர் புறக்கணித்து போவாங்க. போகிறாங்க. ஆனாலும் அந்த பொண்ணு இருக்கட்டும்பாங்க. ஒரு பிளேயருக்காக 2 பிளேயர் இருந்தாலும் பரவாயில்ல, இந்த பிளேயர் இருக்கணும்னு நினைக்கிறாங்கல்ல. யார் மேலே தப்பு? அந்த போனவங்க தான். அப்புறம் தப்பானவங்க கிட்ட இல்லை ஹீரோ அதை செஞ்சிருக்காரு. சூப்பரான விஷயம். அது ஏன் இல்லை நான் என்ன கேட்குறேன், ஏன் பர்பஸ்ன்னு நம்ம சொல்கிறோன்னு கேட்குறேன். பர்பஸாக அந்த பொண்ணை அந்த டீமில் விளையாட வைக்கிறாங்கன்னு சொல்கிறோம்ல, அது ஏன் அந்த கொஷின் வருது? மீதி 9 பேர் விளாட்றாங்கல்ல, அவங்க ஏன் பர்பஸாக இல்லாமல் இவங்க மட்டும் பர்பஸாக உள்ள நான் வைக்கிறேன் அப்படின்னு ஒன்று வருது. அந்த பொண்ணுக்கு நல்லா விளையாட தெரியும். இப்போ அந்த பொண்ணு ஒரு ஃபுட்பால் பிளேயருங்க, அவங்கள ஏங்க பர்பஸாக தூக்கி கிரிக்கெட் விளையாட வைக்கிறீங்கன்னா நம்ம அதை பற்றி கேட்கலாம். வேறு என்ன தடுக்குது அவங்கள இந்த டீமில்? 2 பேர் பெண்ணுங்கிறதுனால தானே போகிறாங்க. அப்போ போகிறானுங்க. அதுதானே ஹீரோ சொல்கிறார், போனால் போயிட்டு போட்டோம் அப்படிங்கிறதுக்காக வச்சது தான் அது. நான் தான் சொல்லலாம், இதெல்லாம் ரொம்ப பெரிய விஷயமா பார்க்க வேணாமே அப்படின்னு சொல்கிறேன்.
பெரிய விஷயமா பார்த்து அதை வந்து குளோரிஃபை பண்ணுறது இருக்குல்ல, நான் வந்து ஒரு பெண்ணை டீமில் விளையாட வச்சுட்டேங்கிறத பெருமையாக சொல்கிறது இருக்குல்ல, அதுவே தப்புன்னு சொல்கிறேன் நான். அந்த பொண்ணு விளையாட தெரியும், நான் டீமில் வச்சுட்டேன், அவ்வளோதாங்க அது. பாலசரவணன் காளி வெங்கட்டை பார்த்து கேட்குற மாதிரி ஆ எனக்கு எஸ்சி ஃப்ரெண்ட்ஸ் நிறையா இருக்காங்க அது தெரியுமான்னு மாதிரி சொல்றதே ஒரு அதான் சொல்லலை. எனக்கு நான் அந்த மாதிரிலாம் இருந்துட்டு தான் ஒரே நேரத்தில் இப்படி நடக்குதுல்ல, அதுக்கப்புறம் நம்ம யோசிச்சு பார்த்தா நம்மளே நம்மளை குளோரிஃபை நிறைய இடத்துல பண்ணியிருக்கோம் ஒன்றுமே இல்லாத விஷயத்துக்கு. நான் எவ்வளோ விஷயம் நான் செஞ்சிருக்கேன், அந்த எவ்வளோ காலரை தூக்கி விடுறது இருக்குல்ல, இதெல்லாம் ரொம்ப சாதாரண விஷயம் இல்லை. காலரை தூக்கி ஒன்றுமே கிடையாது. ஸோ அந்த மாதிரி தான் இது, அதை தான் இது, அதனால தான் பாலசரவணன்ட்ட சொல்கிறேன். பாலசரவணன் வந்து எப்படி காளி வெங்கட்டை வந்து செக் பண்ண வச்சாரோ, பாலசரவணனுக்கும் ஒரு ஆள் தேவைப்படுது. பெண்ணியம்ல விஷயத்தில் பார்க்கும்போது அவர் அப்படி ஒன்று வராருன்னு ஒன்று இருக்குல்ல. எல்லாருமே எல்லா விஷயத்துலையுமே கரெக்டாக இருக்க போகிறது கிடையாது. இப்போ நானுமே எல்லா விஷயத்துலையுமே கரெக்ட் கிடையாது. இந்த செகண்ட் எனக்கு ஏதாவது ஒன்று தப்புன்னு யாராவது எனக்கு புரிய வச்சாங்கன்னா, நாளிலிருந்து அதை சரி பண்ணுறேன்னா இல்லையாங்கிறதுல தான் நான் யாருங்கிறது இருக்குது. சரி செய்தலுக்கு நம்ம உட்படுத்திக்கிறோமா இல்லையாங்கிறதுல. அதான் சொல்கிறேன்ல, நான் வந்து ஒன்று நம்பி ஒன்று பேசிகிட்டு இருக்கிறேன். இது வரைக்கும் நான் வாழ்ந்த வாழ்க்கையில் நம்பி நான் ஒன்று ஃபாலோ பண்ணி வந்துட்டுருக்கிறேன். அது ஒரு நாளைக்கு எனக்கு நான் பண்ணுறது தப்புனோ இல்லை இதெல்லாம் கரெக்டு கிடையாதுன்னு ஒன்று தெரிய வரும்போது, அடுத்த செகண்ட்லேருந்து நான் என்னவா யோசிக்கிறேன்றதுல அதுதான் நான் யாருங்கிறது வந்து மற்றவங்ககிட்ட இருந்து காமிக்கும். இது வரைக்கும் எனக்கு தெரியாமல் நான் ஒன்று பண்ணிகிட்டு இருக்கிறதுக்கும் தெரிஞ்சதுக்கு அப்புறமும் பண்ணிகிட்டு இருக்கிறதுக்குன்னு இருக்குல்ல, அதுதான் சமூக மாற்றத்துக்காகவும். சமூகம்னா என்னங்க, எல்லா மக்களும் சேர்ந்தது தானே. என்னை தவிர மீதி எல்லாமே சமூகம், நான் எல்லாரும் வேடிக்கை பார்க்குறேன், அது கிடையாதுல்ல. அவங்க கூட சேர்ந்த ஒருத்தன் தானே நான். அப்போ எங்கிட்ட இருந்தானே ஆரம்பிக்கணும். ஸோ அப்படி தான் நான் யோசிக்கிறேன். இன்றைக்கி நான் இப்போ பேசுகிறது தப்பு அப்படின்னு யாராவது எனக்கு நாளைக்கு சொன்னாங்கன்னா, இப்போ நான் இந்த இன்டர்வியூவில் ஒன்று பேசிட்டேன், இது தப்பாக இருக்குப்பா அப்படின்னு நாளைக்கு ஏதாவது சொன்னாங்கன்னா, அது தப்புன்னா ஆமாம் தப்பு. அடுத்த இன்டர்வியூலேருந்து அதை பற்றி அந்த கொஷினுக்கு என்னோடய பதில் வேறையாக தான் இருக்கும். ஸோ அதுதான் வேணுங்கிறேன் நான். அது அடுத்தவங்ககிட்ட இருந்து ஆரம்பிக்கக்கூடாது, நம்மகிட்ட இருந்தே போயிடலாமே. அப்போ நம்ம மற்றவங்கள பற்றி கவலைப்பட தேவையே கிடையாதுல்ல. பாலசரவணனுக்கு ஹரிஷ் கல்யாண் சொல்கிறாரு, பாலசரவணன் காளி வெங்கட்டுக்கு சொல்கிறாரு. வெங்கடேஷ் மட்டும் நம்ம எதுவும் சொல்லாமல் இப்படியே விடுறோமேயா? எதுவும் சொல்லாமல் அவங்க டிஸ்கஷனுக்கு ரெடியாக இல்லை. நீங்கள் நானும் பேசிகிட்டு இருக்கும்போது இதெல்லாம் பேசலாம். டிஸ்கஷனுக்கு ரெடியாக இருக்கவங்ககிட்ட தானே பேசணும். அவன் அந்த ஒரு சவால் சீன்லேயுமே அவன் டிஸ்கஷன் பண்ணாமல் போயிடுவான், போங்கடா அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் மறுபடியும் அவனை வம்படியாக உள்ளே கூப்பிட்டு தானே அந்த 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 டோர்னமெண்ட்டே ஒரு டிஸ்கஷனாக தான் நான் பார்க்குறேன். அந்த டோர்னமெண்ட் ஆரம்பிக்குது இல்லைங்களா, வெங்கடேஷை வம்படிக்கு உள்ளே கூப்பிட்றது இருக்குல்ல, அதுவே ஒரு டிஸ்கஷனுக்கான அந்த டிஸ்கஷனோட எண்டு தான் நான் பதிலாக தான் நான் அந்த இதை வச்சுருக்கேன். டிஸ்கஷனுக்கு வரணும்ல, வராதவங்ககிட்ட போய்ட்டு நம்ம என்ன பண்ண முடியும்? இப்போ காளி வெங்கட்டுங்கிறவர் என் பக்கத்துலேயே இருக்கிறாரு, அவர்கிட்ட என்னால் டிஸ்கஸ் பண்ண முடியும். எதிரில் இருக்கிறவங்க கிட்ட வந்து அவங்க வரணும்ல நமக்கு, அது மாதிரி தான் கேட்குறேன். ஸோ இப்போ டிஸ்கஷனுக்கு ரெடியாக இல்லாதவங்கள்ட்ட நேரடியாக பேசுகிறத விட இந்த மாதிரி செயல்களின் மூலமாக அவங்க ஏதோ ஒரு திசையை நோக்கி நகர்த்துறது. ஆமாம், முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணலாமே. டிஸ்கஷன் உருவாக்கணும், ஃபஸ்ட் டிஸ்கஷனுக்கு வர வைக்க என்ன பண்ணணும்னு இருக்குல்ல, அது மாதிரி தான். இப்போ நீங்கள் சொல்கிறீங்கல்ல, இப்போது இந்த மாதிரி படங்கள் வர்றதுனால சண்டைக்கு வராங்க. ஆக்சுவலாக அவங்க டிஸ்கஷனுக்குள்ளே இப்போ தான் வந்திருக்காங்க. அவங்க டைம் எடுத்துப்பாங்க, வந்துடுவாங்க கொஞ்ச நாள். இன்னும் சார், இப்போ அன்பு வந்து அவர் ஒரு பட்டியல் சமூகங்கிறதுனாலேயே வெங்கடேஷுக்கு வந்து பிடிக்கலை, ஒரு டீமில் அவரை வந்து அவருக்கான வாய்ப்புகளை கொடுக்க மறுக்கிறாரு எல்லாம். திருப்பி இப்போ அன்பை வீழ்த்துறதுக்காக காலனி பையன்னு தெரிஞ்சும் எப்படி மற்றவங்களெல்லாம் டீமில் எடுத்துக்கிறாரு? என்னன்னா, கோலே இல்லாத ஒருத்தவன் இப்போ உங்களுக்கு ரொம்ப பசிக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு எந்த உணர்வு மேலோங்கி இருக்கும்? பயங்கரமாக பசிக்குது, 3 நாள் சோறே சாப்பிடல நீங்கள். அப்போ நீங்கள் ஜாதி இந்த மாதிரி மற்ற வரட்ட கௌரவத்தெல்லாம் தூக்கி பிடிச்சிட்டு இருப்பீங்களா? முதல்ல சாப்பிட்டு முடிச்சிடுவோம், அதுக்கப்புறம் எதாக இருந்தாலும் பார்ப்போம். அந்த மாதிரி இருக்குல்ல, நல்லா சாப்பிட்டு உக்காந்துட்டு அது மாதிரி நான் எனக்கு என்ன தோணுதுன்னா, மெயினாக நான் வெங்கடேஷை வந்து வெறும் ஜாதியாக அந்த பற்று உள்ளவனை மட்டுமே பார்க்காம, அதை வந்து அவன் வந்து அந்த ஜாதியை யூஸ் பண்ணிக்கிறாங்கிறது தான் அவனை அப்படி தான் நான் டிசைன் பண்ணிட்டு வந்தேன். எப்படின்னா, அவன் ஒரு இன்செக்யூரான ஒருத்தவன், அவன் மனசுக்குள்ளே ஒரு இன்செக்யூர் இருக்குது. அவனால் அன்பை வந்து ஒரு பவுலிங்லேயோ பேட்டிங்லேயோ தோக்கடிக்க முடியாது. அதனால் அதை வந்து அவன் அதை நம்புகிறான். அந்த இன்செக்யூரை போக்குறதுக்கு அவன் என்ன யோசிக்கிறான்னா, அப்போ அன்பை கம்மியாக பண்ண என்ன பண்ண இருக்குன்னா, ஆல்ரெடி கட்டமைக்கப்பட்ட ஒன்று இருக்குது, அவனை கம்மியாக காமிக்கலாங்கிற ஒரு கட்டமைக்கப்பட்ட ஒரு பிம்பம் ஒன்று சுற்றிக்கிட்டு இருக்குது. அதை தான் கூட இருக்கிறவங்க நம்புகிறாங்க. ஸோ அந்த போர்வையை தூக்கி அன்பு மேலே போட்டுட்டு அவன்டா அது அவன்டான்னு சொல்லிட்டே இருக்கிறான். ஏன்னா அதில் என்ன ஆகிடுன்னா, அவனோட நான் அந்த இதாகிடும், அப்போ நான் ஒரு ப்ரிவிலேஜ் அனுபவிக்கிறேன் அப்படின்னு அந்த இன்செக்யூரை தான் அவன் மெயின்டைன் பண்ணிக்கிட்டே வருவான். ஆனால் ஒரு நாள் இவனுக்கு ஜெயிச்சே அவனுங்கிற எண்ணம் வருது. அது வரைக்கும் அவனுக்கு ஜெயிக்கணுங்கிற எண்ணம் வராது, ஜெயிச்சு பெரியால் அவனுங்கிற எண்ணமே வராது. அவன் டைரெக்டாக நான் ஆல்ரெடி நான் ப்ரிவிலேஜாக இருக்குன்னு ஜெயிக்கணுங்கிற எண்ணம் வருதுன்னு வச்சுக்கோங்களேன், அப்போது நீ உன் புத்தி நார்மலாக திறமையை நம்பி தான் போகும். நீ ஜெயிக்கணும்னு முடிவு பண்ணிட்டீன்னா, நேர்மையாக நீ ஜெயிச்சிடணும் அப்படின்னா, அப்போ உன்னுடைய அதுதான் உண்மை, அதுதான் இன்ஸ்டிங்க்ட், அனிச்சை செயல் மாதிரி அது. ஸோ அப்போது அவன் எனக்கு அன்புங்கிறவன் அவனை ஜெயிக்கிறதுக்கு என்னால் முடியுங்கும்பொழுது நான் சவாலில் ஜெயிக்கணுங்கிறதுக்கு அப்போ நான் திறமையை நம்பி தான் போகணும் அப்படிங்கிற ஒரு கால் எடுக்கிறான். ஸோ
எனக்கு நான் என்ன சொல்ல வந்தேன்னா இது சினிமாவாக இருக்கலாம் இல்லை என்னவா இருக்கலாம். பட் என்னோட விஷயம் என்னன்னா ஜெயிக்கணும் நீ முடிவு பண்ணிட்டீங்கன்னா திறமை வேணும்னு ஒருத்தனுக்கு ஒரு பாயிண்டில் தோணுதுன்னா அவன் திறமையை நம்பி தான் போவான். வெற்றிக்காக அது யாருக்கிட்ட இருந்தாலும் யாரை வீழ்த்துறதுக்கு யாருக்கிட்ட இருந்தாலும் பயன்படும். ஸோ டேலண்ட்டுக்கு அப்படி ஒன்று இருக்குங்கிறது மாதிரி நான் சொல்கிறேன். அல்டிமேட்டாக சார் ஒரு பார்வை எப்பவுமே வச்சுக்கிட்டே இருப்பாங்க. படத்தை படமாக பார்க்கணும், படத்தை படமாக எடுக்கணும் அப்படின்ற விஷயங்கள். அதை எப்படி பார்க்குறீங்க? அதான் சொல்கிறேன், இதெல்லாம் பை ப்ராடக்ட் தான். இப்போ படத்தை படமாக பார்க்குறது அதுதான் நல்ல விஷயந்தான். ஆனால் சில நல்லதும் நடந்திருக்குன்னு சொல்கிறாங்கல்ல. இப்போ படம் பார்த்தோன்னே நல்லதும் நடந்திருக்குன்னுலாம் சொல்கிறாங்களே. ஒரு மனமாற்றம் உங்களுக்கு படம் பார்த்தோன்னே ஒரு சந்தோஷம் ஒன்று வந்துட்டு போதில்ல, ஒரு இம்பேக்ட் ஒன்று கிரியேட் பண்ணதில்லை. இப்போது ஒரு வாழை மாதிரி ஒரு படம் பார்க்கும்போது ஒரு இம்பேக்ட் ஒன்று வெளியில் போக முடியல. இதுவுமே அதுதானே. வெறும் படமாக பார்த்துட்டு போயிருந்தால் அது வந்திருக்காதுல்ல. எண்டு கார்டு போட்டோடனே கையை தட்டினோமா வீட்டுக்கு போனோமான்னு இருந்திருக்கலாம்ல. அப்படி இல்லாமல் ஏதோ ஒன்று மண்டைக்குள்ளே ஓடிக்கிட்டே இருக்குல்ல. அது அப்படி நடந்திருக்கக்கூடாது. ஒரு 2 நிமிஷம் ஒரு கதாபாத்திரத்தை ஃபாலோ பண்ணுறான், அவனுக்கு அப்படி நடந்திருக்கக்கூடாதுன்னு இருக்குது, அவனுக்கு இப்படி பண்ணியிருக்கக்கூடாது, அவனுக்கு ஒரு நியாயம் கிடச்சிருக்கணும் அப்படின்னு நம்ம பதப்பதைக்கிறோம்ல. அப்போவே அதே இப்போ நீங்கள் போயிட்டு இருப்போம் அதே ரோட்டில் அதே சம்மந்தப்பட்ட ஒருத்தன் போனால் அப்புறம் அவனுக்கும் நம்ம அதை யோசிக்கலான்ற ஒரு எண்ணம் இருக்குல்ல. ஸோ அந்த மாதிரி தான் அதை நான் பார்க்குறேன். இருக்கும் படத்தால் சில இதெல்லாம் ஆகும். வெறும் படத்தை படமாக மட்டும் எவ்வளோ எல்லாராலையும் அப்படி பார்க்க முடியாதுன்னு தான் தோணுது. இல்லை இதெல்லாம் தொடாமல் இன்னும் கமர்ஷியலாகவே இன்னும் இந்த அவங்களுடைய வாழ்வியல்ன்ற விஷயங்களில் நடக்கிற அந்த விஷயங்களெல்லாம் தொடாமல் ஜாதியோ அல்லது பெண்ணியமோ எதையுமே கை வைக்காமல் கமர்ஷியலாக இன்னும் சூப்பராக அப்படி சொல்லாமல் போகவே முடியாது. ஏதோ ஒன்று இருக்கும், நம்ம அதை அப்படி பார்க்க மாட்டோம். நீங்கள் ஒரு 2 கேரக்டர் வச்சு ஒரு கதை எழுதுனீங்கன்னாவே ஏதோ ஒன்று அதில் பெண்ணியமோ வாழ்வியலோ ஏதோ ஒன்று இருக்க போகுது இல்லை. அவங்க சந்திக்கிற பிரச்சனை அல்லது சந்திக்கிற பிரச்சனை, அவங்க அந்த சந்திக்கிற அணுகுமுறை, அவங்க இந்த கதாபாத்திரத்தை எப்படி எடுத்துகிட்டு போகிறாங்க, இது எல்லாமே அதுக்குள்ளே வரும்ல. அதை நம்ம பார்க்குறோமா இல்லையாங்கிறது தானே இருக்குது. அதான் சொல்லல, இன்றைக்கி நீங்கள் பொலிட்டிக்கல் கரெக்ட்னஸ் இல்லாமல் ஒரு ஸ்கிரிப்ட் எழுத முடியாது. அது நீங்கள் இன்டென்ஷனாக பண்ணலாம், அன்இன்டென்ஷனலாக பண்ணலாம். நீங்கள் எழுதும்போது உங்கள் புத்தியில் உங்கள் ஸ்ட்ரைக் ஆகிட்டு தான் இருக்குது. ஆனால் இன்றைக்கி ஆடியன்ஸ் ரெடியாக இருக்காங்க. ஸோ பொலிட்டிக்கல் கரெக்ட்னஸ் இன்றைக்கி தவிர்க்க முடியாத ஒன்று. நீ கரெக்டாக சொல்கிற தப்பாக சொல்கிறங்கிறது வந்து அவங்களுடைய அனுபவத்தை பொறுத்து, அவங்க புரிதலை பொறுத்தது. அது மாற்றிக்கலாம், மாறக்கூடியதுன்னு வச்சுக்கோங்க. ஆனால் இன்டென்ஷன் இது, அது எழுதும்போது அது வந்துட்டு போகும், ஸ்ட்ரைக் ஆகுது. எனக்கு ஆகிச்சு இந்த கதையில் நான் இன்னும் 20 கதை எழுதுகிறேன், ஓகேங்களா, அதில் வரும், அந்த இது வரும். சும்மாலாம் முன்ன மாதிரி ஈஸியாலாம் பெண்களை இது பண்ணிட்டுலாம் இப்போ ஸ்க்ரீனில் போயிட்டு இப்போ ரொம்ப கம்மியாகிட்டுருக்கு. நீ வேணால் நீங்கள் கூர்ந்து கவனிச்சா தெரியும். இன்றைக்கி வர படங்களில் நிறைய பொலிட்டிக்கல் விஷயங்கள் முன்ன மாதிரி இருக்கா அப்படின்னு நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். லாஸ்ட் ஒரு 10 வருஷமாக, ஒரு 7-8 வருஷம் வச்சுக்கோங்களேன், கொஞ்சம் கொஞ்சமாக மாறிக்கிட்டு வரதாக தான் நான் பார்க்குறேன். அது ஒரு நல்ல விஷயமா? ஆமாம், நல்ல விஷயந்தாங்க. ஏன்னா ஒரு நல்ல குத்துப்பாட்டு இருக்கும், ஒரு டைலாக்ஸ், காமெடி டைலாக்ஸு, உருவ கேலி கம்மியாக இருக்குது. உங்களுக்கு புரியுதா? ஆமாம் ஆமாம். ஆனால் அது இதனால் என்ன அதெல்லாம் கமர்ஷியல் வேல்யூவும் குறையுது. அப்படிலாம் இல்லையே. இப்போ நல்ல பொலிட்டிக்கல் கரெக்ட்னஸ் படங்கள் நல்லா ஓடிக்கிட்டு இருக்கே. லப்பர் பந்து உதாரணம். அப்படிங்களா? நான் இதை சொல்லலை, பொதுவாக. இப்போ நீங்கள் சொல்கிற இப்போ ரஞ்சித் சார் படமாக இருக்கட்டும், மாரி செல்வராஜ் சார் படமாக இருக்கட்டும், வெற்றிமாறன் சார் படங்கள் ஹிட் ஆகுது. இன்றைக்கி அவங்க முக்கியமான இயக்குநர்களாக இருக்காங்கல்ல, அவங்களுக்கு அவ்வளோ பேர் ஃபாலோ பண்ணுறாங்கல்ல. கமர்ஷியல் இயக்குநர்களையும் தாண்டி அவங்க இன்றைக்கி ஒரு அசைக்க முடியாத இதாக இருக்கிறதுக்கு ரீசன் என்னவாக இருக்குன்னு நினைக்கிறீங்க? வெறும் நம்பர்ஸ் மட்டும் நினச்சிட்டு இருக்காங்களா? இல்லை, கிடையாதுல்ல. அபரிதமான அன்பு அவங்க மேலே ஏன் போய் சேருது? இப்போ அதனால் அடுத்த தலைமுறையும் அவங்களே ஃபாலோ பண்ணுறாங்களோ? யாரையே? வெற்றிமாறன், ரஞ்சித், மாரி செல்வராஜ், இந்த மாதிரி. நல்லது சொன்னால் யார் வேணாலும் ஃபாலோ பண்ணிக்க வேண்டியதான். ஒரு கேஸ்ட் வச்சுட்டா, இல்லை ஒரு ஜாதி வச்சுட்டா, இல்லை ஒரு முற்போக்கு அரசியல் வச்சுட்டா அதுக்கு ஒரு ஆடியன்ஸ் இருக்காங்க. ஸோ அந்த ஆடியன்ஸுக்காக அப்படி எழுதிடுறாங்க, அப்படி வச்சிடுறாங்க. இல்லை, அப்படிலாம் அதெல்லாம் போய் வெளியிலேருந்து 1000 சொல்லலாம். இங்கே ப்ராசஸ் எங்களுக்கு தானே தெரியும். அதெல்லாம் கிடையாது. சீன் எழுதுறதே கஷ்டமாக இருக்குது, இதில் எதோ ஒன்று சொல்லி அப்படிலாம் இல்லை. இன்ட்ரெஸ்டிங்காக கதை சொல்லணும், அதுக்குள்ளே பொலிட்டிக்கல் கரெக்ட்னஸ் யூஸ் பண்ணுறோம், அவ்வளோதான். இப்போ அடுத்தடுத்த படங்களும் அப்படி தான் இருக்கும். எழுதுறதை பொறுத்து இருக்கும். பொலிட்டிக்கல் கரெக்ட்னஸ் நம்ம ட்ரை பண்ணுவாங்க. அதான் சொல்கிறேன், அது வந்து ஜாதி பற்றி மட்டும் கிடையாது. எந்த அரசியல், இப்போ ஒரு கான்வர்சேஷன் வச்சுக்கோங்களேன். இப்போ நீங்களும் நானும் கான்வர்சேஷன் பண்ணுறோம், இதில் என்ன பண்ணுறோங்கிறதுமே அது எழுதுறதுக்கே ஒரு பொலிட்டிக்கல் கரெக்ட்னஸ் வேணும்ல. அது மாதிரி தான் சொல்ல வரேன். அதுதான் புரியுறது ஈஸியாக சொன்னேன். உருவ கேலிலாம் வச்சு இன்றைக்கி ஒரு காமெடி பண்ணுறது வந்து மக்கள்கிட்ட அவ்வளோ பெருசாக போய் சேர்றது கிடையாது. அதுக்கு தான் சொல்ல வரேன். அது எல்லாமே நீங்கள் சொல்கிற அந்த இதிலேருந்து மாற்றம் அடைஞ்சு வர ஒன்று தான். இது இன்னொன்று, ஹீரோக்கள் இன்றைக்கி வந்து இப்போ படம் கேட்குறாங்கல்ல, அவங்களுமே இப்போ ரெடியாக அதை கதை கேட்கும்போது அவங்களுமே ரொம்ப அவேராக இருக்காங்க பொலிட்டிக்கல் கரெக்ட்னஸில். ஓகே,
எல்லா ஹீரோவுமே பொலிட்டிக்கலாக இந்த படம் எப்படி இருக்குங்கிறதுலையும் ரொம்ப அவேராக இருக்காங்க. அவங்க வெறும் நாட் ஜஸ்ட் என்டர்டெயின்மெண்ட்டு இதை சொல்லிட்டு போடா அப்படிலாம் சொல்லவே கிடையாது. அவங்களுமே இப்போது பொலிட்டிக்கலாக என்னவா இருக்குது, நம்ம என்ன சொல்கிறோங்கிறதுலையும் ரொம்ப கான்சியஸாக அவேராக இருக்காங்க. யாருமே என்ன வேணாலும் சொல்லலாம், கை தட்டுறதுக்கு அப்படிலாம் இப்போ யாருமே இல்லை. எனக்கு தெரிஞ்சு எல்லா ஹீரோவுமே இப்போ அதில் ரொம்ப அவேராக இருக்காங்க. பி சென்டர் சி சென்டர்னுலாம் சொல்லுவாங்க. அந்த பக்கம் வந்து இது சிக்கலாகும், இந்த பக்கம் இது வந்து பிரச்சனையாகும்லாம் சொல்லுவாங்க. அதெல்லாம் இல்லை நல்ல காமெடிலாம் பண்ணலாங்க, எவ்வளோ நல்ல காமெடியெல்லாம் பண்ண முடியும். ஸோ இப்போ அடுத்து நம்ம என்னென்ன திட்டமிட்டுருக்கோம்? அடுத்த திட்டம்லாம் ஒன்றும் இல்லைங்க, இனிமேல் எழுதணுங்க, அவ்வளோதான். அடுத்த கதை எழுதணும். இதுக்கப்புறம் இப்போ இதில் இந்த படத்துக்கு எனக்கு ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு நான் நினச்சதை விட ஒரு அங்கீகாரமும் ஒரு ரிசல்ட்டு நான் பார்த்துக்கிட்டு இருக்கிறேன். நான் ஹிட் ஆகும்னு நினச்சேன், பட் நிறைய அதை விட அன்பும் இதுவும் ரொம்ப நிறையாவே வந்துக்கிட்டு இருக்கு. ஸோ இப்போ என்னென்னா கொஞ்சம் பொறுப்பு எக்ஸ்ட்ரா, அவ்வளோ சீக்கிரமும் ஒன்று பண்ணிட முடியாதோ அப்படின்னு. சீக்கிரம் மீன்ஸ் அவ்வளோ ஈஸியாக ஒன்று பண்ணிட முடியாதோ, எக்ஸ்பெக்டேஷன் கொஞ்சம் அதிகமாக இருக்குமோ. கண்டிப்பாக இருக்கும். அந்த ஒன்று இருக்கு இல்லையா. ஸோ அதை இன்னும் குட் வேல அதை நான் கொஞ்சம் பொறுப்பாக எடுத்துக்கிட்டு இதை ஜஸ்டிஃபை பண்ணுறதுக்கு என்ன பண்ணலாம். இப்போ இந்த படத்தில் எனக்கு ரொம்ப நல்ல பேர் கிடச்சது வந்து ரைட்டிங்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த ரைட்டிங்க்கு அடுத்தது என்ன அடுத்த கட்டத்துக்கு என்ன எடுத்துகிட்டு போகலாம், ஸோ அது இன்னமும் எப்படி ஓட வைக்குதுன்னு இருக்குல்ல. ஸோ இதெல்லாம் இருக்குது. ஸோ இப்போ இந்த போஸ்ட் ப்ரொடக்ஷன் ப்ரொமோஷன்ஸ் இது எல்லாமே கொஞ்சம் ஓடிக்கிட்டு இருந்துக்கிறேன். ஒரு 1 வீக் இதை லப்பர் பந்தோடைய இது முடிச்சுட்டு அதுக்கப்புறம் உட்காரணும், என்ன பண்ணலாம், நம்மக்கிட்ட என்ன இருக்குது, இல்லை இதான் புதுசாக என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத பொறுத்து தான். இப்போ நம்ம பேசிகிட்டு இருந்த விஷயங்களுக்கு கொஞ்சம் விலகி தான் கிரிக்கெட், அது படத்தை பற்றி பேசுவோம் அப்படின்னு சொல்கிறேன். இல்லை இப்போ வரைக்கும் பேசுனது எல்லாம் படத்தை பற்றி தான் நினைக்கிறேன். ஓகே. அதில் அந்த சின்ன பையன் அந்த கேரக்டர் வந்து கெத்தை விட நல்லா விளையாடுறது ஒருத்தன் தான் சொல்லுவார். ஆனால் அதுக்கு முன்னாடியே ஒரு கிரிக்கெட் கிரவுண்டில் நடக்கும்போது வேற ஒருத்தர் கெத்தளவுக்கு விளையாடுறாங்களேன்னு சொல்லும்போது இப்படி கெத்து முன்னாடி சொல்லிடாத கடுப்பாயிடும்னு இவரே சொல்லுவார். ஸோ அதனால் உடனே மாற்றிக்கிட்டு விராட் கோலின்னு சொன்னாரோ? இல்லை அவன் இன்டென்ஷனே விராட் கோலி தான். அவர் மைண்ட் செட்டில் அவன் நினச்சிக்குவார். அதான் அவர் நினச்சிப்பாரு, இவர் மாற்றிட்டாரோ டக்குன்னு. இல்லை அப்படி கிடையாது. அவன் வந்து விராட் கோலியா அவன் ஒரு ஹியூமர் ட்ரை பண்ண போய் அவனுக்கு அது இதுவாகி போச்சு. ஓகே, பேக் ஃபயர் ஆயிடுச்சு அந்த மாதிரி. அப்போ ஏன் விராட் கோலி, சச்சின் இருக்காப்புல எல்லாரும் இருக்காங்க. இன்னைக்கு இப்போ கரண்ட்ல எல்லாம் ரிட்டையர் ஆகிட்டாங்க, இவர் மட்டும் தான் விளையாண்டுட்டு இருக்காரு. அந்த பையன் ஏஜுக்கு விராட் கோலி. ஆமாம், அந்த பையன் ஏஜுக்கு விராட் கோலி. கிரிக்கெட் ஊரில் எல்லாம் இன்னும் இப்போ இவ்வளோ அதிகமாக தான் இருக்குது, நிறைய தான் இருக்குது. இன்றைக்கி வந்து பல வடிவங்களில் மாறிடுச்சு. நான் விளையாடும்போது கல்லி கிரிக்கெட்டாக இருந்தது, இன்றைக்கி வந்து ரவுண்ட் கிரிக்கெட்டு, நைட் கிரிக்கெட்டு, அந்த மாதிரி ரொம்ப அதாவது காம்பேக்டாக T20க்கு அப்புறம் இன்னும் எவ்வளோ காம்பேக்டாக விளையாட முடியுமோ, எவ்வளோ புக் கிரிக்கெட் அப்போல்லாம் விளையாடுவாங்க, அந்த மாதிரி அவ்வளோ நிறைய வந்துருச்சு. இப்போ மின்னொலியில் வந்து 6 பேர்லாம் வச்சு ஒரு ரவுண்டுக்குள்ளெல்லாம் விளையாண்டுட்டு இருக்கிறாங்க எங்கள் பசங்க. இன்றைக்கி முதல்ல 11 பேர் இருந்தால் தான் விளையாட முடியுங்கிறது இன்றைக்கி அவ்வளோலாம் இல்லை, 6 பேர் போதும். இத்தனோண்டு அதுக்கு பெரிய கிரவுண்ட்லாம் வேண்டாம், அதுக்குள்ளே என்ன பண்ணலாம், இவ்வளோ தூரம் வந்துருச்சு. ஃபுட்பால் செவன்ஸுக்கு வந்த மாதிரி. ஆமாம், அந்த மாதிரி இன்னைக்கு கிரிக்கெட்டை பரிணாமங்கள் அப்படியே வேறு இதாக மாறிக்கிட்டே இருக்குது. அதோட வீரியம் அதிகமாகிட்டே தான் இருக்குது ஆக்சுவலாக. இன்னொன்று சார், இப்போ இந்த படத்தில் நான் ரசித்தது முக்கியமான ஒரு விஷயம்னா, அது அன்பு கேரக்டர் வந்து ஈகோ இவங்களுக்குள்ளே இருக்கும். ஆனால் ஒரு கட்டத்தில் அவர் வந்து லவ் முக்கியம் அப்படின்னு ஈஸியாக சேஞ்ச் ஆகிற மாதிரி. ஆனால் அதுக்கு முன்னாடியே தான் வீட்டில் சிஎஸ்கே பெயிண்டிங் இருந்ததை அந்த பொண்ணுக்காக மொத்தமாக அதை மாற்றுற ஒரு சீன். இப்போ அதுவே பயங்கர ஜஸ்டிஃபைடாக இருந்துச்சு. அப்போ அது நம்ம பர்பஸ்ஃபுல்லாக இந்த இதுக்காக தான் வச்சுருந்தோமா? என்னென்னா அதான் அவனுக்கு அது வரைக்கும் கிரிக்கெட் தான் ரொம்ப பிடிக்கும். ஸோ கிரிக்கெட்டுக்கு அப்புறம் அவனுக்கு அந்த பொண்ணு வந்ததுக்கப்புறம் லைஃப்பில் பசங்க எல்லாமே மாறுவோம்லங்க, அந்தந்த ஏஜுக்கு ஏற்ற மாதிரி ஒன்று மாறிக்கிட்டே இருக்கும். நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ஒரே ஆளுக்கே ஃபேனாக நிறைய வருஷம் இருக்க மாட்டாங்க. ஒரு சர்டன் ஏஜ் வரைக்கும் ஒருத்தவங்களுக்கு ஃபேனாக இருப்பாங்க, அதுக்கப்புறம் மாறுவாங்க. ஸோ இது எல்லாமே அவங்களோட எக்ஸ்போஷர் பொறுத்து தான் மாறிக்கிட்டே வரும். ஸோ அதே மாதிரி அந்தந்த வயசில் டீனேஜுக்கு முன்னாடி என்னவாக இருக்கும், டீனேஜுக்கு அப்புறம் என்னவாக இருக்கும், எது லைஃபுக்கு ரொம்ப முக்கியங்கிறது ரொம்ப இதாக இருக்கும். ஸோ அப்படி பார்க்குறப்போ இந்த பொண்ணு தான் இவன் லைஃப்பில் இதுக்கப்புறம் அப்படிங்கிறதுக்காக பண்ணது தான் அந்த இது. ஆனால் கெத்து கேரக்டர் அப்படி எல்லாரும் ஒரே மாதிரியே இருக்கணும்னு அவசியம் கிடையாதுல்ல. கெத்து அதனால தானே அவர் கெத்து, இவர் அன்பு வேறையாக இருக்கலாம்ல. இப்போ நான் எடுக்கிற எல்லா ஸ்டாண்டையுமே நீங்கள் எடுக்க மாட்டிங்களா அந்த ஏஜில்? உங்களுக்கு பர்செப்ஷன் மாறும்ல. ஸோ அந்த மாதிரி தான் அந்த இது. ஆனால் என்னென்னா அன்பு இப்போ காதலாக இருக்கட்டும், அன்பாக இருக்கட்டும், எல்லாத்துக்காகவே இப்போ மாமியார் வர்றது அன்புக்காக தான் வருவாங்க, இவன் மாறுறது காதலுக்காக. ஸோ இந்த காதல் அன்பு இதெல்லாம் தான் நம்ம நினைக்கிற பெரிய விஷயங்கள்லாம் ஒன்றுமே இல்லைங்கிற மாதிரி மாற்றும், எல்லாரும் இணைக்கிற ஒரு. ஆமாம், கண்டிப்பாக. வாழ்த்துக்கள் சார், நிறைய நல்ல விஷயங்களை இந்த படம் மேற்கொள்ளட்டும். ரொம்ப நன்றி, உங்களுடைய இணைப்பு நீங்கள் பகிர்ந்து. நன்றி. ஒரே பெட்டியில 2 டிசைன்ஸ். உதயம் பிக்சல் டபுள் ஸ்டைல் தோதீஸ் with matching shirt. Charanam Homes 1 BHK villa at just 19 lakhs in Coimbatore. பட்டாசுனா அது 1 kg குட்டி ஜப்பான் கிராக்கர்ஸ். ஆன்லைன் புக்கிங்ஸ் ஓபன் ஆன் 90% ஆஃபர்.